திருமணமானவர்களுக்கான ஒரு விசேஷமான ஒரு நேரம். சில நபர்கள் சொல்லுகிறார்கள் இந்த திருமணம் என்று சொல்லுகிறது பேக்கரியில் உள்ளதான ஈயை போல. ബേക്കറിയിലെ ഈച്ച നിങ്ങൾക്കറിയാം, പുറത്തുള്ള ഈച്ചക്കെല്ലാം ഈ കൂട്ടിനകത്ത് കിടന്നത് വലിയ ആഗ്രഹം. வெளியே இருக்கக்கூடிய ஈக்கெல்லாம் ஆசை உள்ள போகணும்னு சொல்லி. കാരണം അതിനകത്ത് ലഡു ജിലേബി ഒക്കെ ഉണ്ടല്ലോ. காரணம் பேக்கரிக்குள்ள லட்டு ஜிலேபி போன்ற இனிப்பு பதார்த்தங்கள் இருக்கிறது. അവർക്ക് അതിന്റെ അകത്ത് കയറി പറ്റണം എന്നുള്ളതാണ്. அவர்கள் அதற்கு உள்ளே போக வேண்டும் என்று சொல்லி அந்த ஈக்கள் எல்லாம் வெளியே இருக்கிற ஈக்கள் எல்லாம் விரும்பும். ഗ്ലാസിന്റെ അകത്തുള്ള ഈച്ചക്ക് എങ്ങനെയെങ്കിലും വെളിയെ വന്നാൽ മതി. ஆனா அந்த கண்ணாடிக்குள் பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஈக்கு எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்பதா. എന്ന് പറഞ്ഞ പോലെയാണ് വിവാഹ ജീവിതം എന്ന് ചിലർ പറഞ്ഞിട്ടുണ്ട്. என்று சொல்லுகிறது போலதான் திருமண வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் சொல்லி இருக்கிறார். വിവാഹം കഴിക്കാത്തവർക്കൊന്ന് കഴിച്ചാൽ കൊള്ളാമോ? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள். കഴിച്ചവർക്കിടാ കഴിച്ചു പോയല്ലോ എന്നായി. திருமணம் செய்தவர்கள் ஐயோ கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறார்கள். ഏത് നേരത്താണോ എനിക്ക് വിവാഹം കഴിക്കാൻ തോന്നിയത് എന്നൊക്കെ പരിതാപപ്പെടുന്ന ആൾക്കാർ, எந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பரிதாபப்படக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். ഏതായാലും വിവാഹം നല്ലൊരു ആശയമാണ്. ஏதோ இருந்தாலும் திருமணம் என்று சொல்லுகிறது நல்ல ஒரு காரியம். 6 ദിവസം കൊണ്ട് ദൈവം മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ചത് അല്ലേ? 6 നാட்களுக்குள்ளாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ശരിയാണോ? 6 ദിവസം കൊണ്ട് 6 നാட்களிலே എല്ലാം ഉണ്ടാകട്ടെ ഉണ്ടായി. எல்லாம் உண்டாகட்டும் என்று சொன்னபொழுது உண்டானது. 21-ാം അധ്യായത്തിൽ രസകരമായിട്ട് ദൈവം പറയുന്നുണ്ട്. ஆதியாகமம் 1-ாம் அதிகாரத்திலே அருமையாக ஆண்டவர் சொல்கிறார், സന്ധ്യയായ ഉഷസ്സുമായ 1-ാം ദിവസം, அங்கே மாலையான சாயங்காலமானது காலையான 1-ാം நாளானது. എല്ലാം നല്ലതെന്ന് ദൈവം കണ്ടു. எல்லாம் நல்லதென்று தேவன் கண்டார். എന്നിട്ട് 6-ാമത്തെ ദിവസം, அதற்கு பின்னதாக 6வது நாளிலே ദൈവം മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ചു. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். എങ്ങനെ സൃഷ്ടിച്ചത്? எப்படி சிருஷ்டித்தார்? ഉണ്ടാകട്ടെ എന്ന് പറഞ്ഞില്ല, உண்டாக கடவுது എന്നല്ല, അവൻ തന്റെ സ്വരൂപത്തിലും ഛായയിലും മനുഷ്യനെ മണ്ണുകൊണ്ട് ഉണ്ടാക്കി. தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியாகவும் மனிதனை மண்ணினாலே சிருஷ்டித்தார். എന്നിട്ട് അവന്റെ മൂക്കിൽ ജീവശ്വാസം ഊതി. அதற்கு பின்பதாக அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். അവൻ ജീവനുള്ള ദേഹിയായി. அவன் ஜீவ ஆத்மாவானார். എല്ലാം നല്ലതെന്ന് ദൈവം കണ്ടു. எல்லாம் நல்லது என்று தேவன் கண்டார். ദൈവം നല്ലത് എന്ന് കാണാൻ ഒറ്റ കാര്യമുള്ളൂ. தேவன் நல்லது என்று காண்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டுமே இருக்கிறது. എന്താണത്? அது என்ன? 2-ാം അധ്യായം 18-ാം വാക്യം. 2-ാം அதிகாரம் 18-ാം வசனம். എന്താ? മനുഷ്യൻ ഏകനായിരിക്കുന്നത് மனிதன் தனித்தவனாய் இருக்கிறது நல்லதல்ல என்று கண்டார். എല്ലാ മൃഗങ്ങളെയും പക്ഷികളെയും പേരിടുവാൻ വേണ്ടി ആദാമിന്റെ മുൻപിൽ കൊണ്ടുവന്നപ്പോൾ, எல்லா மிருகங்களையும் பட்சிகளையும் பேரிடும்படியாக ஆதாமிடத்திலே கொண்டு வந்த பொழுது ആദാം എല്ലാത്തിനും പേരിട്ടു. ஆதாம் எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தார். പക്ഷെ അവന് തക്ക ഒരു തുണയെ അവിടെ കിട്ടിയില്ല എന്ന് 20-ാം വാക്യത്തിൽ വായിക്കും. ஆனால் 20-ാം வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். കാരണം ആന മനുഷ്യന് ഫിറ്റാകത്തില്ല. காரணம் யானை மனிதனுக்கு பொருந்தி வராது. ജിറാഫിന് പൊക്കം കൂടുതലാണ്. ஜிராஃபுக்கு உயரம் கூட. കൊരങ്ങനെ കാണാൻ കൊള്ളത്തില്ല. குரங்கு பார்க்கிறதுக்கு அவ்வளவு அருமையா நல்லா இருக்காது. പാമ്പിനെ വിശ്വസിക്കാൻ ഒക്കത്തില്ല. அப்புறம் பாம்பை நம்பவும் முடியாது. പക്ഷി വിവാഹം ചെയ്ത സമയത്ത് പറന്നു പോകുന്ന അറിയത്തില്ല. பறவைகளை திருமணம் செய்தால் எந்த நேரத்தில் பறந்து போகும்னு தெரியாது. മറ്റുള്ള ഒരു മൃഗവും പക്ഷിയും ആദാമിന് സെറ്റായില്ല. மற்ற எந்த ஒரு மிருகமோ பறவையோ ஆதாமுக்கு ஏற்ற துணையா இருக்கவில்லை. It is not good for man to be alone. அங்கே தேவன் சொன்னார் அது நல்லதல்ல என்று கண்டார். ദൈവം മോശമാണെന്ന് പറഞ്ഞ ഒറ്റ കാര്യം, ഒരു ബാച്ചിലർ. அதாவது தேவன் நல்லதல்ல என்று கண்டது பேச்சுலர், தனித்தவனாய் இருக்கிறது. എന്നിട്ട് ദൈവം അവനോട് ഒരു ദൈവം വിചാരിച്ചു, 6 ദിവസം കൊണ്ട് ഞാൻ എല്ലാം ഉണ്ടാക്കി. அப்ப ஆண்டவர் நினைச்சார் 6 நாள் எல்லாத்தையும் உருவாக்கினேன், എല്ലാം നല്ല ഭംഗിയായിട്ടുണ്ട്, எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. ഒരുത്തം മാത്രം അവൻ ശരിയില്ല. ஆனா இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், அவனுக்கு சரியான நிலை இல்லை. ഇനിയിപ്പോ എന്ത് ചെയ്യണം? இனி என்ன செய்ய வேண்டும்? അപ്പൊ ദൈവം എങ്ങനെ ചിന്തിച്ചു? அப்பொழுது தேவன் விதமாய் சிந்தித்தார், ഞാൻ ഇതുവരെ ചെയ്തതിനേക്കാളും ഏറ്റവും മെച്ചമായതൊന്നും ഉണ്ടാക്കാം. நான் இதுவரைக்கும் செய்தி காட்டிலும் மிகவும் நல்ல ஒரு காரியத்தை உருவாக்க போகிறேன். അങ്ങനെ ആ സ്ത്രീ ഉണ്ടായത്. அப்படியாக தான் பெண் ആ உருவாக்கப்பட்டார். സ്ത്രീ ജനിപ്പിച്ച് ഉണ്ടായപ്പോൾ அந்த பெண் உருவாக்கப்பட்ட பொழுது ആദാം അവളെ സ്വീകരിക്കുന്നത് പാട്ടുപാടിയാണ്. ஆதாம் அவளை ஏற்றுக்கொள்கிறது பாட்டு பாடினார். 23-ാം വാക്യത്തിൽ ശ്രദ്ധിച്ചോ? 23-ாம் வசனத்தை கவனியுங்கள். She is now bone of my bones and flesh of my flesh. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். അത് എബ്രായ ഭാഷയിൽ ഒരു കവിതയാണ്. இது எபிரேய பாஷையிலே ஒரு கவிதையாய் இருக்கிறது. എപ്പോഴാ കവിത വരുന്നത്? கவிதை எப்பொழுது வருகிறது? എപ്പോഴാ കവിത വരുന്നത്? எப்பொழுது கவிதை வரும்? കണ്ണദാസൻ പോലുള്ള വലിയ കവിஞരുള്ള സ്ഥലമാണ് തമിഴ്നാട്. கண்ணதாசன் போன்றதான மிகப்பெரியதான கவிஞர்கள் இருக்கக்கூடியதான தமிழ்நாடு. கவிதை எப்பொழுது வரும்? നമ്മുടെ സങ്കല്പങ്ങൾ മറ്റൊരു ലോകത്തിലാകുമ്പോഴാണ്. நம்முடைய சிந்தனை எல்லாம் வேறு உலகத்திற்கு போகும் பொழுது. കേരളത്തിൽ സൈമൺ സാർ എന്നൊരു കവിയുണ്ട്. கேரளத்திலே சைமன் சார் என்று சொல்லுதான ஒரு கவிஞர் இருந்தார். സൈമൺ സാർ പറയാണ്, சைமன் சார் அவர்கள் சொல்கிறார்கள், ആദാം ഹവ്വയെ കണ്ടപ്പോൾ ஆதாம் ஏவாளை பார்த்த பொழுது അദ്ദേഹം പെട്ടെന്ന് വിചാരിച്ചു, ഈ ചന്ദ്രൻ ഭൂമി ആകാശത്ത് പൊട്ടിത്തെറിച്ച് മുമ്പിൽ വന്നു. அவன் நினைத்தான் சந்திரன் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தது என்று சொல்லி. അതോ മഴവിന്റെ മുമ്പിൽ വിരിഞ്ഞു നിൽക്കുകയാണോ? அதாவது அது மலைக்கு முன்னதாக இந்த வானவில் இருக்கிறதோ? അങ്ങനെ
ആണുങ്ങൾ പാട്ട് പാടുന്നില്ല, കാപ്പി വേണമെങ്കിൽ അവർ പാട്ട് പാടും. இன்றைக்குள்ளதான ஆண்கள் பாட்டு பாடுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு காப்பி வேண்டுமானால் பாட்டு பாடுவார்கள். ദൈവം തന്ന ദാനത്തെ പാട്ടോട് കൂടെ സ്വീകരിച്ചവനാണ് മനുഷ്യൻ. தேவன் தந்த ஈவை பாட்டோடு கூட ஏற்றுக்கொண்டவன் தான் மனிதன். പിന്നെ വേറൊരു കാര്യമുണ്ട്, வேறொரு காரியம் இருக்கிறது. യഹോവയെ ലഭിക്കാൻ വേണ്ടി അവൻ വലിയ പണിയൊന്നും ചെയ്യേണ്ടി വന്നില്ല. இந்த ஏவாளுக்காக அவன் வேற ஒரு காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ഇന്ന് ഓരോ ചെറുപ്പക്കാരൊക്കെ ഓരോ മരത്തിന്റെ ചുവട്ടിലും പാർക്കിലും ഒക്കെ പോയിരിക്കുകയാണ്. இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் மரத்துக்கு கீழாகவும் பார்க்கு கீழாகவும் போயிருக்கிறார்கள். ഈ വടദേശത്തിലുള്ള ഓരോ സംസ്കാരം നമ്മുടെ സംസ്കാരത്തിന്റെ ഭാഗമായി. இன்றைக்கு வடநாட்டில் உள்ளதான நாகரிகங்கள் எல்லாம் நம்முடைய நாகரிகங்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. പ്രത്യേക കലാചാരം എന്താണ്? ഡേറ്റിംഗ് എന്നാണ് പറയുന്നത്. இன்றைக்கு விசேஷமாய் ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது, டேட்டிங் என்று சொல்லி. എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു പുരുഷന് സ്ത്രീയെയും സ്ത്രീയും പുരുഷനെയൊക്കെ സ്വന്തം കണ്ടുപിടിക്കണം. அதாவது அப்படி என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் அவர்களாகவே தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல். ഒരു പെൺകൊച്ചിന്റെ അടുത്ത് ഒരു ചെറുക്കൻ വന്നെങ്ങനെ ഇരുന്നു. ஒரு பெண்களை இடத்திலே ஒரு வாலிபன் வந்து உட்கார்ந்தான். ആ പെണ്ണ് ചോദിച്ചു, എന്തിനാ വന്നിരിക്കുന്നത്? அந்த பெண் கேட்டால் എதற்காய் வந்திருக்கிறாய் என்று. അവൻ പറഞ്ഞു, എന്നെ നഷ്ടപ്പെട്ടു പോയ വാരിയിൽ അന്വേഷിച്ച് ഞാൻ വന്നതാണ്. நான் இழந்து போனதான என்னுடைய எலும்பை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ആ പെൺകുട്ടി ഇച്ചിരി ധൈര്യശാലിയായിരുന്നു. அந்த பெண் பிள்ளை கொஞ்சம் தைரியசாலியா இருந்தால் അവൻ പറഞ്ഞു, ബാക്കിയുള്ള എല്ലുകൾ വേണമെങ്കിൽ ഇപ്പോൾ ഇവിടെ அவர் சொன்னார், மீதியுள்ள எலும்பு கூட இப்படி இழந்து போயிருவேன். അപ്പൊ ആദാമിന് ഒന്നും ചെയ്യേണ്ടി വന്നില്ല. ஆதாமால ஒன்றும் செய்ய வேண்டி வரவில்லை. God caused a deep sleep for Adam. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார். കണ്ണു തുറന്നു നോക്കിയപ്പോൾ ദൈവത്തിന്റെ ഏറ്റവും മനോഹര രൂപം അവിടെ മുൻപിൽ നിൽക്കുന്നു. கண்ணை திறந்து பார்த்த பொழுது தேவனால் உருவாக்கப்பட்டதான அருமையான ஒரு உருவம் தனக்கு முன்னதாக இருக்கிறது. സാധാരണ വിവാഹം കഴിക്കാത്ത ചെറുപ്പക്കാരോട് പറയാറുണ്ട്, நான் சாதாரணமாக திருமணமாகாதான வாலிபரிடத்தில் சொல்லுகிறதுண்டு, നിങ്ങൾ വിവാഹത്തിന് വേണ്ടി വായം പൊളിച്ചാരുടെ പുറകെ നടക്കേണ്ട ആവശ്യമില്ല. நீங்கள் திருமணத்துக்காக வாய்ப்பை திறந்துக்கிட்டு யாருக்கு பின்னாலே போக வேண்டாம். ചുമ്മാതെ കിടന്നുറങ്ങിയാൽ മതി. நீங்க சும்மா தூங்கினா போதும். പ്രാർത്ഥനയോടെ നിങ്ങൾ കിടന്നുറങ്ങിയാൽ മതി. ஜெபத்தோடு கூட நீங்க தூங்கினா போதும். കണ്ണു തുറക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ അത്ഭുതം നിങ്ങളുടെ മുൻപിൽ പ്രത്യക്ഷപ്പെടും. கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு முன்னதாக வெளிப்படும். ആദാമിന്റെ മുൻപിൽ ഈ സ്ത്രീ ഉണ്ടായി. ஆதாமுக்கு முன்னதாக இந்த ஸ்திரீ காணப்பட்டார். അവന്റെ വാരിയെല്ലിൽ നിന്ന് എടുത്തു. அவருடைய விலா எலும்பிலிருந்து அதை ஆண்டவர் எடுத்தார். അവയെ ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നത് എല്ലുകൊണ്ടാണ് കേട്ടോ. ஏவாளை உருவாக்கினது எலும்பினாலே, ആദാമിനെ സൃഷ്ടിച്ചത് മണ്ണ് കൊണ്ടാണ്. ஆதாமை உருவாக்கினது மண்ணினாலே. മണ്ണിനൊരു പ്രശ്നമുണ്ട്, மண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. നനഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അങ്ങ് കുതിരും. அது நனைந்தது என்று சொன்னால் அது உதிர்ந்து விடும். അതാണ് സഹോദരിമാര് കരയുമ്പോൾ ഈ സഹോദരന്മാര് പെട്ടെന്ന് ഒരുങ്ങി പോകും. அதனாலதான் சகோதரிகள் அழும் பொழுது சகோதரர் உடனடியாய் உருகி விடுகிறார்கள். സാരി ഒരു നൈറ്റി വേറെ പ്രഷർ കുക്കർ എന്നൊക്കെ പറയുമ്പോൾ അവരങ്ങ് മേടിച്ചു കൊടുക്കും. சாரி நைட்டி பிரஷர் குக்கர் என்று சொல்லி ஒரு கேட்கும் பொழுது உடனே இவர்கள் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். കാരണം പാവ സഹോദരന്മാര് മണലും മണ്ണുകൊണ്ടുണ്ടാക്കിയതാണ്. அருமையான சகோதரர்கள் பாவம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். സഹോദരിമാരെ എല്ലുകൊണ്ടുണ്ടാക്കിയതായതുകൊണ്ട് சகோதரிகள் எலும்பினாலே உருவாக்கப்பட்டபடினாலே അത് ഉരുകയല്ല, അതിനെ ഒടിക്കാനേ പറ്റുള്ളൂ. அது உருளாது, அதை உடைக்கதான் செய்ய முடியும். അതെ, അതുകൊണ്ട് അതാണ് രണ്ട് പേഴ്സണാലിറ്റി ഡിഫറൻസ് നമുക്ക് കാണാൻ കഴിയും. அதுவே இரண்டு தனித்தன்மையுள்ளதான நிலையை நாம் இன்றைக்கு பார்க்க ഈ முடியும். സ്ത്രീയെ എടുത്തിരിക്കുന്ന വശത്തിൽ നിന്നാണ് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്. இந்த ஸ்திரீயை விழாவிலிருந்து எடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். തലയിൽ നിന്നല്ല എടുത്തത്. தலையிலிருந்து என்றால் തലയിൽ നിന്നുള്ള എല്ലെടുത്താൽ தலையில் இருக்கக்கூடியதான எலும்பு எடுத்தால் ഈ ഭാര്യ ചിലപ്പോൾ അവരുടെ തല കയറി. இந்த மனிதன் அவனுடைய தலைக்கு மேலே உட்கார்ந்திருப்பார். കാലിൽ നിന്നുള്ള എല്ലെടുക്കരുത്. காலிலே இருக்கக்கூடிய எலும்பு வந்து உருவாக்கினால் അവളെ ഒരു പക്ഷേ പുരുഷൻ കാലിന്റെ കീഴിൽ വെക്കുമായി. அவளை ஒருவேளை புருஷன் காலுக்கு கீழாக வைத்திருப்பான். എന്നാൽ എവിടുന്നാണ് എടുത്തിരിക്കുന്നത്? ஆனால் எங்கே இருந்து அவள் எடுக்கப்பட்டால் വശത്തിൽ നിന്ന് ஒரு എടുത്തിരിക്കുന്നത്. விழாவில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார். അവളെ എവിടെ നിന്ന് എടുക്കപ്പെട്ടോ അങ്ങോട്ട് ചേരുമ്പോഴാണ് പൂർണ്ണമാകുന്നത്. அவள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டாலும் அதே இடத்துல சேரும் பொழுதுதான் அது பூர்ணமாகும். അത് വളരെ പ്രധാന ഒരു പാഠമാണ്. அது மிகவும் முக்கியமான ஒரு பாடம். എന്നുള്ള അർത്ഥം ഞാൻ എന്താണെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായി. நான் இன்று உங்களுக்கு உதவியாளர் அல்லது சகாயர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நான் சொன்னேன். ആദാമിന് വേണ്ടിയാണ് സ്ത്രീയെ സൃഷ്ടിച്ചത്. ஆதாமுக்காக தான் ஸ்திரீ உருவாக்கப்பட்டார். ആദാമിൽ നിന്നാണ് സ്ത്രീയെ സൃഷ്ടിച്ചത്. ஆதாமில் இருந்து பெண்ணானவள் உருவாக்கப்பட்டார். ആദാമിനെ പോലെയാണ് അവളെ സൃഷ്ടിച്ചത്. ஆதாமை போலதான் அவர் உருவாக்கப்பட்டார். അതുകൊണ്ട് both are complementing. ஆகவே ரெண்டு ஒத்த தன்மையில் இருக்கிறார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ പുരുഷനില്ലാത്തത് എന്താണോ അതാണ് സ്ത്രീയിൽ ദൈവം കൊടുക്കുന്നത്. அதாவது புருஷனில என்ன இல்லையோ அதைத்தான் தேவன் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். നിങ്ങളെല്ലാം നിങ്ങളുടെ ഭാര്യയെ കുറിച്ചോ ഭർത്താവിനെ കുറിച്ചോ ചിന്തിക്കുക. நீங்கள் எல்லாம் உங்களுடைய கணவனை குறித்தோ அல்லது மனைவியை குறித்தோ நீங்கள் சிந்தியுங்கள். നിങ്ങളെല്ലാം അടുക്കി വെക്കുന്ന ആളാണെങ്കിൽ നിങ്ങളുടെ ജീവിത പങ്കാളി എല്ലാം വലിച്ചിടുന്ന ആളാണ്. நீங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கக்கூடியவராய் இருந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையாய் கொடுக்கப்பட்டவர் அதையெல்லாம் உடைத்து போடுகிறவராய் இருப்பார். നിങ്ങൾ പെട്ടെന്ന് ദേഷ്യപ്പെടുന്ന ആളാണെങ്കിൽ നിങ്ങളുടെ ജീവിത പങ്കാളി ഭയങ്കര ക്ഷമയുള്ള. நீங்கள் உடனடியாய் கோபப்படுகிறவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் அவருடன் நீடிய பொறுமையுள்ளவராய் மன்னிக்கிறவராய் இருப்பார். നിങ്ങൾ ഒത്തിരി കാശ് ചെലവാക്കുന്ന ആളാണെങ്കിൽ നിങ്ങളുടെ ഭാര്യ അല്ലെങ്കിൽ ഭർത്താവ് വളരെ ചുരുക്കി ചെലവാക്കുന്ന. நீங்கள் அதிகமாக செலவாளியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கணவனோ மனைவியோ அவர்கள் மிகவும் சுருக்கமாய் செலவழிக்கிறவராய் இருப்பார்கள். നിങ്ങൾ ഒത്തിരി ചെലവാക്കുന്ന ആളാണെങ്കിൽ നിങ്ങളുടെ ഭാര്യയോ ഭർത്താവോ, നിങ്ങൾ ഒത്തിരി സംസാരിക്കുന്ന ആളാണെങ്കിൽ, ஒருவேளை நீங்கள் அதிகமாய் பேசுகிறவர்களாக இருந்தால் നിങ്ങളുടെ ഭാര്യയോ ഭർത്താവോ വളരെ മിതഭാഷിയായി. ஒருவேளை உங்களுடைய கணவனோ மனைவியோ மிகவும் அதிகமாய் பேசாதவர்களாய் இருக்கலாம். ഞാൻ പറഞ്ഞത് ശരിയല്ലേ?
நான் சொல்லுகிறது சரிதானே? கரெக்ட் ஆனല്ലേ? இது ரொம்ப சரிதானே? അതുപോലെ ദൈവം ചേർക്കുന്നത്. அதுபோலதான் தேவன் இணைக்கிறார். ഈ വിവാഹത്തിന്റെ ആദ്യ നാളുകളിൽ, இந்த திருமணத்தினுடைய துவக்க நாட்களிலே നമ്മളൊക്കെ വിചാരിക്കുക എന്റെ ഭാര്യ എന്നെ പോലെ ആയെങ്കിൽ, എന്റെ ഭർത്താവ് എന്നെ പോലെ ആയിരുന്നെങ്കിൽ വളരെ നന്നായിരുന്നു. நாம் நினைக்கிறது என்னுடைய மனைவி என்னை போல இருந்தார் என்று சொன்னால், என்னுடைய கணவன் என்னை போல இருந்தார் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். ആദ്യത്തെ ഒരു വർഷം മുഴുവൻ കൺവേർഷൻ മിനിസ്ട്രിയാണ്. முதலாவது உள்ளதான ஒரு வருஷம் കൺവേർഷൻ മിനിസ്ട്രി மினிஸ்ட்ரியா എന്ന് இருக்கிறது. പറഞ്ഞാൽ എന്താ? என்று சொன்னால் என்ன அர்த்தம்? മറ്റേയാളെ നമ്മളെ പോലെ ആക്കി തീർക്കാൻ വേണ്ടി നമ്മൾ പരിശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുക. மற்றவரை நம்மை போல மாற்றுவதற்காக நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ആ ഒരിക്കലും മാറത്തില്ല. ஆனால் அவர் ஒன்றும் மாறுகிறது இல்லை. അത് ഡിഫറൻസ് ദൈവം തന്നെ വെച്ചിരിക്കുന്ന വ്യത്യാസം. அந்த வித்தியாசங்கள் எல்லாம் தேவன் தானே உருவாக்கி இருக்கிறார். എന്തിനാണെന്നറിയാമോ? எதற்காக தெரியுமா? ഒരാൾക്ക് ഇല്ലാത്തത് മറ്റൊരാൾ സപ്ലിമെന്റ് ചെയ്യാൻ വേണ്ടിയാണ്. ஒரு ஆளுக்கு இல்லாதை மற்றவர் பகிர்ந்து കൊടുക്കുம்படியாக. അതിനുവേണ്ടി ദൈവം രണ്ടുപേരെ എടുത്തത്. அதற்காக தான் இவர்கள் இருவரை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். ഞാൻ യുവാക്കന്മാരുടെ ഒരു കൂട്ടത്തിൽ ഇങ്ങനെ സംസാരിച്ചപ്പോൾ நான் ஒரு வாலிபர்களுடைய கூட்டத்தில் விதமாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது ഞാൻ പറഞ്ഞു, God is joining the opposites. தேவன் எதிரான துருவங்களை அவர் இணைக்கிறார். രണ്ട് തരത്തിലുള്ള ആളുകളെയാണ്. இரண்டு விதமான நபர்களை அவர் இணைக்கிறார். ഒരു ചെറുക്കൻ പറഞ്ഞു, ஒரு வாலிபன் சொன்னார், അങ്കിൾ എനിക്ക് ഒട്ടും പണമില്ല, അതുകൊണ്ട് നല്ല പണക്കാരിയ ഒരു പെൺകുട്ടിയാണ് எனக்கிட்ட பைசா ஒண்ணும் கிடையாது, பணம் ஒண்ணும் இல்லை, அதனால நல்ல ஒரு பணக்காரியான பெண் கிடைத்தால் நன்றாக இருக்கும். കാരണം അങ്ങനെയാണല്ലോ ജോയിൻ ആകുന്നത്. காரணம் அப்படித்தானே அது இணைக்கப்படும். ഏതായാലും പല ആഗ്രഹങ്ങളിലൂടെയാണ് മനുഷ്യൻ വിവാഹം കഴിക്കുന്നത്. எப்படி என்றாலும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் விருப்பங்களோடு தான் மனிதன் திருமணம் செய்கிறார். വിവാഹത്തിലെ പ്രാഥമിക പാഠം അവർ രണ്ടും ഇനി രണ്ടല്ല ഒന്നാണ് എന്നുള്ള കൺസെപ്റ്റ്. திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாடம் என்று சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் இனி இருவர் அல்ல ஒருவர் என்கிறதான காரியம். രണ്ടാം അധ്യായം 24-ാം വാക്യം. இரண்டாம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. ഏത് നിമിത്തം? எதன் நிமித்தம்? സ്ത്രീ പുരുഷനിൽ നിന്ന് എടുക്കപ്പെട്ടതുകൊണ്ട്, ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே, അതുകൊണ്ട് ஆகவே ഒരു മനുഷ്യൻ തന്റെ മാതാപിതാക്കളെ വിട്ടു പിരിഞ്ഞ് இதன் நிமித்தம் புருஷன் தன் தாய் தகப்பனை விட்டு തന്റെ ഭാര്യയോട് പറ്റിച്ചേരും. தன் மனைவியோட இசைந்திருப்பான். And they shall be one flesh. அவர்கள் ஒரே மாംசமாயிருப்பார்கள். കേരളത്തിൽ ഒരുത്തന്റെ വിവാഹം കഴിച്ചു, ഗ്രാമത്തിലുള്ള ഒരുത്തന്റെ കല്യാണം കഴിച്ചു. கேரளாவிலே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய திருமணம் நடந்தது. അവനോട് ഉപദേശിച്ച് പറഞ്ഞു, அவனிடத்தில் ஊழியக்காரர் சொன்னார், വിവേകിനി നിങ്ങൾ രണ്ടല്ല, விவேகனே நீங்க ரெண்டு பேர் அல்ல, നിങ്ങൾ ഒന്നാണ്. நீங்கள் ஒருவர். അദ്ദേഹം എന്തെന്നറിയാമോ? அவன் என்ன செய்தான் தெரியுமா? ബസ്സിൽ കയറി ഒരൊറ്റ ടിക്കറ്റ് എടുത്തു. பஸ்ஸுக்கு ஏறனோடனே ஒரே ஒரு டிக்கெட் தான் எடுத்தான். ഇൻസ്പെക്ടർ വന്നപ്പോ ഒരു ടിക്കറ്റേ ഉള്ളൂ. செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தபோது ஒரே ஒரு டிக்கெட் தான் எடுத்து. ഇൻസ്പെക്ടർ വെച്ച് എന്താ പറ്റി? செக்கிங் இன்ஸ்பெக்டர் கேட்டாரு, என்ன ஆச்சு? ഞങ്ങളുടെ ഉപദേശി പറഞ്ഞു, ഞങ്ങൾ രണ്ടും ഇനി രണ്ടല്ല. எங்க ஊழியக்காரர் சொன்னாரு, இனி நாங்க ரெண்டு பேர் ரெண்டு அல்ல, நாங்கள் எல்லாம் ஒருவர். ബസ്സിൽ രണ്ട് ടിക്കറ്റ് എടുക്കാൻ കേട്ടോ. பஸ்ல ரெண்டு டிக்கெட் எடுக்க கேட்டீங்க. ഏതായാലും ഒന്നാണ് എന്ന് പറയുന്നതിന് என்றாலும் ஒரே மாம்சமாகிறார்கள் என்றால் പല അർത്ഥങ്ങളാവുള്ളൂ. அதற்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ആത്മീയമായ ഒന്ന്, ஆவிக்குரிய நிலைமையில் ஒன்றாகிறார்கள், അതുപോലെ ശാരീരികമായ ഒന്ന്, அதுபோல சரீரப்பிரகாரமான நிலைமையில் ஒன்றாகிறார்கள், ഇമോഷണലി വികാരപരമായ ഒന്ന്, உணர்ச்சிபூர்வமாகவும் ஒன்றாகிறார்கள், one in purpose, ഉദ്ദേശത്തിൽ ഒന്ന്, நோக்கத்தை ஒன்றாகிறார்கள். അങ്ങനെയുള്ള ഒരു ഒരുമയാണ് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. அவ்விதமான ஒரு ஒருமை தன்மையை தான் இறைவன் விரும்புகிறார். രണ്ട് ചേർന്നാൽ രണ്ടല്ലേ വരേണ്ടത്? இரண்டு சேர்ந்தால் இரண்டல்லவா வர வேண்டும்? ആദാമും അവയും ചേർന്ന രണ്ടല്ലേ വരേണ്ടത്? ஆதாமும் ஏவாளும் சேர்ந்தால் இரண்டல்லவா வர வேண்டும்? അപ്പൊ ഒന്ന് പ്ലസ് 1 ഈസ് ഈക്വൽ ടു 2. 1 + 1 = 2. അതപ്പോ എങ്ങനെ ഇവിടെ ശരിയാകുന്നത്? ஆனால் இங்கே அது எப்படி சரிப்பட்டு வருகிறது? ദൈവത്തിന്റെ കണക്ക് അങ്ങനെയല്ല. தேவனுடைய கணக்கீடு அப்படி அல்ல. ദൈവത്തിന്റെ കണക്ക് ഇങ്ങനെയാണ്. தேவனுடைய கணக்கீடு எப்படி தெரியுமா? ഹാഫ് പ്ലസ് ഹാഫ് ഈസ് ഈക്വൽ ടു 1. அரை + அரை = 1. എന്ന് പറഞ്ഞാൽ ആണുങ്ങൾ വളരെ അപൂർണരാണ്, സ്ത്രീകളും അപൂർണരാണ്. சொன்னால் ஆண்களும் குறைவுள்ளவர்கள், பெண்களும் குறைவுள்ளவர்கள். അവർ രണ്ടുപേരും കൂടെ ചേരുമ്പോൾ ഒരു പൂർണ്ണ കുടുംബം ഉണ്ടാകും. அவர்கள் இருவரும் சேரும் பொழுது ஒரு முழுமையான குடும்பம் உருவாகிறது. കാരണം അത് ഒന്ന്, ആ ഒരു കൺസെപ്റ്റാണ്. காரணம் அவர்கள் ஒருவர் என்கிறதான அந்த ஒரு நோக்கம். ഫസ്റ്റ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ ഈസ് മാരേജ്. ഒന്നാമത് ദൈവം സൃഷ്ടിച്ച സ്ഥാപനമാണ് വിവാഹം. முதலாவது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான ஒரு ஸ்தாபனம் தான் திருமணம் என்பதாகும். ഈ യൂണിവേഴ്സ്, നമ്മുടെ പ്രപഞ്ചത്തിലെല്ലാം ഒന്നാണ്. இந்த உலகத்தில் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது. എല്ലാം ഒന്നല്ലേ? எல்லாம் ஒன்றுதானே. ലോകത്തിലെ ഒരു ഭക്ഷ്യചക്രമുണ്ട്. உலகத்திலே ஒரு வாழ்க்கை சக்கரம் உண்டு, சங்கிலி தொடர். തവള പുല്ല് തിന്നുന്നു, தவளை புல்லை சாப்பிடுகிறது, അല്ലേ? തവളയെ പാമ്പ് തിന്നുന്നു, தவளையை பாம்பு சாப்பிடுகிறது, പാമ്പിനെ ചൈനക്കാരൻ തിന്നുന്നു, பாம்பை சீனாக்காரன் சாப்பிடுறான். അല്ലേ? അപ്പൊ ഇങ്ങനെ ഒരു ഭക്ഷ്യചക്രം നമുക്കറിയാം. இவ்விதமான நிலைமையிலே ஒரு சங்கிலி தொடரை நான் பார்க்க முடியும். എല്ലാം ഒരു ഏകോപിച്ചാണ് ഈ പ്രകൃതി. எல்லாம் இந்த இயற்கையிலே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நிலைமையிலே ஒரு சைக்கிளை போல ஒரு தொடர்ச்சியான ஒரு சக்கரத்தை போல இருக்கிறது. സൂര്യപ്രകാശം ഇല്ലെങ്കിൽ ഒരു കായികനിയും ഉണ്ടാകത്തില്ല. சூரிய வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் எந்த விதமான காய்கறியும் இருக்காது. കാരണം ഫോട്ടോസിന്തസിസ് എന്ന് പറയുന്നതിലൂടെയാണ് ഫലങ്ങൾ ഉണ്ടാകുന്നത്. காரணம் போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லக்கூடியதன் மூலமாக தான் இந்த காய்கறிகள் எல்லாம் உருவாகுது. ചെറിയ ചെറിയ കീടങ്ങളില്ലെങ്കിൽ, ചെറിയ ചെറിய அந்த காரியங்கள் இல்லை என்றால்
UNITY എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ അർത്ഥം? என்று சொன்னா என்ன அர்த்தம்? யூனிட்டி. 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 அது ஸ்பெல்லிங் என்ன പറയാ? அதனுடைய அந்த தனித்தனி எழுத்துக்கள் என்ன சொல்கிறது? UNITY அல்ல, UNITY கிடையாது. கிடையாது. പിന്നെ എങ്ങനെയാ? அப்படியே எப்படி? UN1TY. UN1TY. I அல்ல, I அல்ல, 1. ഈ കുടുംബത്തിലെ പ്രശ്നം I ആണ്. ஆனா இந்த குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா I என்பதான். I എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ? I என்று சொன்னால் என்ன? நான். അതല്ലേ പ്രശ്നം? அதான பிரச்சனை. ആ I വളഞ്ഞ് C പോലെയാണ്, ക്രൈസ്റ്റ് പോലെയാണ്. அந்த I வளைந்து C போல கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்ட். എന്നാലേ ഐക്യത കുടുംബത്തിൽ വരത്തുള്ളൂ. എന്നാലേ ஐக்கியமானது குடும்பத்துக்குள்ளாக கடந்து வரும். ഇന്ന് എല്ലാവർക്കും I മാത്രം മതി. இன்றைக்கு எல்லோருக்கும் I மட்டும் போதும். ആ I one ആയി തീരണം. அந்த I ஆனது ஒன்றாக மாற வேண்டும். One with the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உள்ளதான ஒருமை. ഇനി ആരായി വിവാഹം നിർമ്മിച്ചത്? யார் இந்த திருமணத்தை நிர்ணயம் பண்ணுவது? ഒരു വിശുദ്ധനായ ദൈവം, ஒரு பரிசுத்தராகிய தேவன் വിശുദ്ധമായ സ്ഥലത്ത് ஒரு பரிசுத்தமான இடத்திலே വിശുദ്ധനായ മനുഷ്യനുണ്ടാകും. ഒരുക്കപ്പെട്ട കനി എന്ന് പറയുന്നത് അവരുടെ ശാരീരിക ബന്ധമാണ് ഒത്തിരി പേര് പഠിപ്പിക്കുന്നത്. அந்த விளக்கப்பட்ட கனி என்று சொல்கிறது சரீரப்பிரகாரமான அவருடைய உறவு என்று சொல்லி அனைவரும் கற்றுக் கொடுக்கிறார்கள். വേദപുസ്തകം പഠിപ്പിക്കുന്നില്ല. வேத புத்தகம் அப்படி ஒன்று கற்றுக் கொடுக்கவில்லை. വിശുദ്ധനായ ദൈവം, பரிசுத்தராகிய தேவன் മനുഷ്യൻ പാപം ചെയ്യുന്നതിന് മുൻപേ மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவர்களை உருவாக்கியதற்கு சொன்னார், ഭൂമിയിൽ നിന്നും പോയി പെറ്റു വരിക நீங்கள் பூமி எங்கும் பலுகி பெருகுங்கள் എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ അർത്ഥം? என்று சொன்னார். സ്ത്രീയും തമ്മിലുള്ള ശാരീരിക ബന്ധം கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ளதான சரீரப்பிரகாரமான உறவு என்று சொல்கிறது பரிசுத்தமானது. അത് പ്രധാനപ്പെട്ടതാണ്. அது மிக முக்கியமானது. ആ ബന്ധം മനുഷ്യൻ പാപം ചെയ്തതിന് മുൻപേ ദൈവം കൊടുത്തതാണ്. அந்த உறவை பாவம் செய்கிறதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருந்தார். ആ ഓർഡർ വളരെ പ്രധാനപ്പെട്ടതാണ്. அந்த ஒழுங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. അപ്പോൾ ദൈവം അവന്റെ സമയത്താണ് മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ചത്. அப்படியானால் தேவன் அவருடைய நேரத்திலே தான் மனிதனை சிருஷ்டித்தார். ഇത് ശ്രദ്ധിക്കുക ഒരു കാര്യം, நீங்கள் கவனிங்கள் ஒரு காரியத்தை, ട്രിനിറ്റി, ത്രിത്വം, ட்ரினிட்டி திரித்துவம் അതിൽ I ഉണ്ട്. அதுல ஐ இருக்கிறது. ഫാമിലി, കുടുംബം, അതിൽ I ഉണ്ട്. ஃபேமிலி அதுல ஐ இருக்கிறது. ക്രിസ്ത്യാനിറ്റി, അതിൽ I ഉണ്ട്. கிறிஸ்டியானிட்டி அதுல ஐ இருக்கிறது. യൂണിവേഴ്സ്, അതിൽ I ഉണ്ട്. யூனிவர்ஸ் அதுல ஐ இருக்கிறது. Everywhere you find oneness, one. இவைகள் எல்லாவற்றிலும் ஒன் என்கிறதான ஒருமை இருக்கிறது. അതുകൊണ്ട് ദൈവം സൃഷ്ടിച്ച എല്ലാത്തിലും ഒരു ഐക്യതയുണ്ട്. ஆகவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான சகலவற்றிலும் உருவாக்கின எல்லாவற்றிலும் ஒரு ஒருமை இருக்கிறது. അതുകൊണ്ടാണ് എബ്രായ ലേഖനത്തിൽ ലേഖകൻ പറയുന്നത്, ஆகவே தான் எபிரேயர் நிருபத்திலே அதனுடைய எழுத்தாளர் சொல்கிறார், 13 മുതൽ താഴോട്ടുള്ള വാക്യങ്ങൾ, 13ஆம் அதிகாரம் 3 முதல் கீழே உள்ளதான வசனங்கள், വിവാഹം വിശുദ്ധം. விவாகம் என்ற பரிசுத்தம் உள்ளது. വിശുദ്ധം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ? பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ദൈവം നിർമ്മിച്ചതെല്ലാം വിശുദ്ധമാണ്. தேவனால் உருவாக்கப்பட்டவைகள் எல்லாம் பரிசுத்தமானவைகள். കാരണം ആരാ സൃഷ്ടിച്ചത്? ആരാ ഉണ്ടാക്കിയത്? யார் அதை உருவாக்கினார்? വിശുദ്ധനായ ദൈവം ഉണ്ടാക്കി. பரிசுத்தராகிய தேவன் அதை உருவாக்கினார். അതുകൊണ്ട് വിശുദ്ധമാണ് സകലവും. ஆகவே சகலமும் பரிசுத்தமானவைகள். വിവാഹത്തിലുള്ള ശാരീരിക ബന്ധം, സെക്സ് ഉൾപ്പെടെ വിവാഹം, അത് വിശുദ്ധമാണ്. விவாகத்திலே உள்ளதான பால் உணர்வு இதுவும் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. ഞാൻ പറയട്ടെ, വേദപുസ്തകത്തിൽ സെക്സിനെ കുറിച്ച് 500 വാക്യങ്ങളുണ്ട്. நான் சொல்லுகிறேன், வேத புத்தகத்திலே பால் உணர்வை குறித்து 500க்கு அதிகமான வசனங்கள் இருக்கிறது. ആരെങ്കിലും നിങ്ങളുടെ സഭയെ പ്രസംഗിച്ചിട്ടുണ്ടോ? யாராவது உங்களுடைய சபையில் இதை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்களா? രക്ഷിക്കപ്പെടുന്നവനെ പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ സ്നാനപ്പെടുത്തുന്ന ഒറ്റ വാക്യമുള്ളൂ. ரட்சிக்கப்படுவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. ശരിയല്ലേ? சரிதானே? എന്നാൽ സെക്സിനെ കുറിച്ച്, ശാരീരിക ബന്ധത്തെ കുറിച്ച് 500-ലധികം വാക്യങ്ങൾ വേദപുസ്തകത്തിലുണ്ട്. பால் குறித்து, சரீர உறவை குறித்து சொல்லும் பொழுது 500 வசனங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. ഇത് നമ്മുടെ ചെറുപ്പക്കാരെ പഠിപ്പിക്കണം. இது நம்முடைய வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். കുഞ്ഞുങ്ങളെ പഠിപ്പിക്കണം. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ചോദ്യങ്ങൾ നാം യഥാർത്ഥമായി ഉത്തരം പറയണം. அவருடைய கேள்விகளுக்கு உண்மையான நிலைமையிலே தெளிவாய் பதிலளிக்க வேண்டும். കുട്ടികൾ വന്ന് ചോദിക്കുക, ഞാൻ എവിടെ ജനിച്ചതെന്ന് ചോദിക്കുമ്പോ பிள்ளைகள் வந்து கேட்கிறார்கள், நான் எங்கே இருந்து பிறந்தேன் என்று கேட்கும் பொழுது, 1980 വലിയൊരു വെള്ളപ്പൊക്കം ഉണ്ടായിരുന്നു, സുനാമി പോലെ. 1981 ஒரு பெரிய சுனாமி மாதிரி ஒரு தண்ணி வந்துச்சு. അപ്പൊ നിന്റെ അപ്പായിക്കിட்ட കരക്കൂടെ നടന്നു പോകുമ്പോൾ രണ്ട് ഒരു കുട്ടികളെ കിടക്കുന്നു. அப்போ உங்க அப்பா நடந்து போகும்போது அங்க ஒரு குழந்தை கிடந்துச்சு. അതാണ് നീ. அதுதான் நீ എന്ന് പറയുന്നതല്ല വിദ്യാഭ്യാസം. என்று சொல்லுகிறதல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். അത് ദൈവികമാണ്. அது தெய்வீகமானது. കുഞ്ഞുങ്ങൾ ദൈവം തന്നതാണെന്ന് അവരെ പഠിപ്പിക്കണം. குழந்தைகள் தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவு என்கிறதை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். Sex is God's plan. பாலுணர்வு என்று சொல்கிற தேவனுடைய திட்டம். ഇന്ന് ഇത് മനസ്സിലാക്കാതെ ആളുകൾ இன்றைக்கு இதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நபர்கள் പല തെറ്റായ രീതിയിൽ അവർ പോകുന്നു. பல தவறான நிலைக்குள்ளாய் அவர்கள் போகிறார்கள். Sex before marriage, விவாகத்துக்கு முன்பதாக உள்ளதான sex outside the marriage, திருமணத்திற்கு வெளியே உள்ளதான உடல் உறவு, ഇത് രണ്ടും തെറ്റാണ്. இவைகள் இரண்டும் தவறு. വേദപുസ്തകം അതിനെക്കുറിച്ച് ശക്തമായ ഭാഷയിൽ പറയുന്നു. வேத புத்தகம் அதை குறித்து தெளிவாய் பேசுகிறது. ഒരു കാര്യം പറഞ്ഞ് ഞാൻ വിടുകയാണ്. ஒரு காரியத்தை சொல்லி நான் அதை விடுகிறேன். വിവാഹവും അതിനോട് ബന്ധപ്പെട്ടതെല്ലാം വിശുദ്ധമാണ്.
പെന്തിക്കോസ് എന്ന് പറയുന്ന ഒരാളുകളുണ്ട്. சிலோன் பெந்தேகோஸ்தே சபையினர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் உண்டு. ഇപ്പൊ തീ പെന്തിക്കോസ് എന്നാ പറയുന്നത്. இப்ப அவர்களை தீ பெந்தேகோஸ்தே என்று சொல்வார்கள். തീയാണ്, പക്ഷെ അത് തീനെ പറയത്തുള്ളൂ. அது தீ പെന്തിക്കോസ് എന്നാണ് പറയേണ്ടത്, പക്ഷെ തീ പെന്തിക്കോസ്, ഫയർ പെന്തിക്കോസ് എന്നാണ്. பெந்தேகோஸ்தே என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் தீ, அதாவது ஃபயர், தீ பெந்தேகோஸ்தே என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். അവർ വിവാഹം കഴിച്ചാലും അവര് ഭാര്യമാരുടെ കൂടെ താമസിക്കാൻ പാടില്ലെന്ന. அவர்கள் திருமணமானாலும் அவர்கள் மனைவிகளோடு கூட தங்கக்கூடாது என்பது அவர்களுடைய பிரமாணம். അതുകൊണ്ട് അവരുടെ പാസ്റ്റർമാര് ഈ ഫെയ്ത്ത് ഹോമിലാണ് താമസിക്കുന്നത്. ஆகவே அவருடைய போதகர்கள் எல்லாம் ஃபெய்த் ஹோமிலே அவர்கள் தங்குகிறார்கள். അവരുടെ ഭാര്യമാര് വേറൊരു ഫെയ്ത്ത് ഹോം, அவருடைய மனைவிகள் எல்லாம் வேறொரு ஃபெய்த் ஹோமிலே, വേറൊരു ആളുടെ ഭാര്യമാര് ഇവരുടെ ഫെയ്ത്ത് ഹോമിൽ, வேறொரு நபருடைய மனைவிகள் இவர்கள் இருக்கக்கூடிய ஃபெய்த் ஹோமிலே. എന്ത് ഫെയ്ത്താന്ന് വെച്ചാൽ എനിക്ക് அது என்ன ஃபெய்த் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. സ്വന്തം ഭാര്യയുടെ കൊണ്ട് ഫെയ്ത്ത് ഇല്ല, അതാണ് சொந்த மனைவியின் மேலே ஃபெய்த் விசுவாசம் இல்லை. ഇങ്ങനെ തെറ്റായി പഠിപ്പിക്കുന്ന ഒത്തിരി ആളുകൾ നമ്മുടെ സമൂഹത്തിലുണ്ട്. இப்படி தவறாக கற்றுக் கொடுக்கக்கூடியதான அநேக நபர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். അതുകൊണ്ട് ദൈവം സൃഷ്ടിച്ചത് പൂർണ്ണവും വിശുദ്ധവുമാണ്. ஆகவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை முழுமையானதும் பரிசுத்தமானதுமா இருக்கிறது. ആദാമിന്റെ ഹവ്വയുടെ കേസ് ശ്രദ്ധിക്കുക. ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையில் காரியங்களை போய் பாருங்க. ദൈവം ആദാമിനെ ഹവ്വയെ സൃഷ്ടിച്ചപ്പോൾ എന്തൊക്കെയാ സംഭവിച്ചത്? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது நடந்தது என்ன? ദൈവം ആദാമിനെ ഹവ്വയാണ് സൃഷ്ടിച്ചത് അല്ലേ? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தான் சிருஷ்டித்தார். ഒരു സ്ത്രീയെ ഒരു പുരുഷനെയാണ്. ஒரு ஸ்திரீயும் ஒரு புருஷனையும். അപ്പൊ ആരൊക്കെയാ വിവാഹം കഴിക്കേണ്ടത്? அப்படியான யார் திருமணம் செய்ய வேண்டியது? ഒരാണും ഒരു പെണ്ണും. ஒரு ஆணும் பெண்ணும். ശരിയാണല്ലോ? சரிதானே? അങ്ങനെയാണല്ലോ വേദോസം പറയുന്നത്. அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. പക്ഷെ ഇന്ന് അങ്ങനെയല്ല ആൾക്കാർ പറയുന്നത്. ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல ஆட்கள் சொல்லுகிறது. ഇന്ന് പുരുഷനും വിവാഹം കഴിക്കുന്നു. இன்றைக்கு புருஷனும் திருமணம் செய்கிறார்கள். സ്ത്രീയും വിവാഹം കഴിക്കുന്നു. பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். അത് ലെസ്ബിയനിസം, ഹോമോസെക്സ്വാലിറ്റി എന്നാ ഇംഗ്ലീഷിൽ പറയുന്നത്. அதை ஓரின சேர்க்கை அல்லது அப்படிப்பட்டதான நிலைமையிலே ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். ഒരേ വർഗത്തിൽപ്പെട്ട ആളുകൾ വിവാഹം കഴിക്കുന്ന അവലക്ഷണമായിട്ട് വേദോസം പറയുന്നത്. ஒரே வகையை சேர்ந்த ஒரே நிலையில இருக்கக்கூடியதான பெண்ணினத்தை சேர்ந்த பெண்கள் திருமணம் செய்வது அவலட்சணமானது என்று வேதம் சொல்கிறது. യൂറോപ്പിലൊന്നും ഹസ്ബൻഡ് വൈഫ് എന്ന് പറയത്തില്ല. இன்றைக்கு யூரோப்பிலே கணவன் மனைவி என்று சொல்லுகிறதில்லை. അവർ പറയുന്ന പാർട്ട്ണർ, அவர்கள் சொல்லுகிறது பங்காளிகள் എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ അർത്ഥം? என்று சொன்னால் என்ன அர்த்தம்? വിവാഹം കഴിക്കത്തില്ല, அவர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள். ഒരു പുരുഷനും സ്ത്രീ ഒരു വീട്ടിൽ അവർ പിണങ്ങുന്നോളം വരെ ഒന്നിച്ച് താമസിക്കുക. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்களுக்குள்ள சண்டை வர்ற வரைக்கும் ஒரு வீட்டுல ஒண்ணா வாழ்வார்கள். നമ്മളൊരു അതൊക്കെ ഇംഗ്ലണ്ടിലും യൂറോപ്പിലും അല്ലേ? நம்முடைய கணக்கெல்லாம் இங்கிலாந்து யூரோப்பிலும் அல்லவா? അല്ല, മദ്രാസിലുണ്ട്, இல்ல சென்னையிலும் കോയമ്പത്തൂരിലുണ്ട്, கோயம்புத்தூர்ல ബാംഗ്ലൂരിൽ അനേകമുണ്ട്, பெங்களூர்ல ஏராளமாயிருக்கிறது. കൽക്കട്ടയിലും ബോംബെയിലും ഇതിന്റെ കൂടാണ്. கல்கத்தாவிலும் பாம்பேயிலும் இதனுடைய கூடாரம் இருக்குது. നമ്മുടെ സംസ്കാരം മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. நம்முடைய நாகரிகங்களானது மாறிக்கொண்டே இருக்கிறது. വേദപുസ്തകം വെച്ചിരിക്കുന്ന അടിസ്ഥാനത്തെ മനുഷ്യ ഇളക്കി കളയുക. வேத புத்தகம் வைத்திருக்கக்கூடிய அஸ்திவாரத்தை மனிதன் பேர்த்தெடுத்து விடுகிறான். നമ്മൾ റോമാലേഖനത്തിൽ വായിക്കുന്ന ആണോട് ചേർന്ന് അവലക്ഷണമായി പ്രവർത്തിച്ചത്. நாம் ரோமர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம், ஆணோடு புணர்ந்து அவன் அவலட்சணமானதை செய்கிறான் என்று. ആരാ വിവാഹം കഴിക്കേണ്ടത്? அப்படியானால் யார் திருமணம் செய்ய வேண்டும்? ഒരു പുരുഷൻ സ്ത്രീയെയാണ് വിവാഹം കഴിക്കുന്നത്. ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்ய வேண்டும். ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞാൽ നിങ്ങൾ വിഷമിക്കരുത്. ஒரு காரியத்தை கூட சொன்னால் நீங்கள் கோபப்பட வேண்டாம். പുരുഷനാണ് വിവാഹം കഴിക്കേണ്ടത്. புருஷன் தான் திருமணம் செய்ய வேண்டியது. സ്ത്രീയാണ് വിവാഹം കഴിക്കേണ്ടത്. ஸ்திரீ தான் திருமணம் செய்ய வேண்டியது. ഞാൻ അങ്ങനെ പറഞ്ഞത്. நான் ஏன் அப்படி சொன்னேன்? അത്ര പുരുഷന്മാരല്ലാത്ത പുരുഷന്മാരുണ്ട്. இன்றைக்கு புருஷர்களாக இல்லாத அநேக புருஷர்கள், അത്ര സ്ത്രീകളല്ലാത്ത സ്ത്രീകളുണ്ട്. ஸ்திரீகளாக அல்லாத அநேக ஸ்திரீகள் இருக்கிறார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ സ്ത്രീകളുടെ സ്വഭാവമുള്ള പുരുഷന്മാർ, என்று சொன்னால் பெண்களுடைய குணாதிசயம் உள்ள ஆண்கள், അതുപോലെ ആണത്വമുള്ള സ്ത്രീകളുണ്ട്. அதுபோல ஆண் தன்மையுள்ளதான பெண்கள் இருக்கிறார்கள். അതുകൊണ്ടായി കുടുംബത്തിൽ റോള് മാറിപ്പോകുന്നത്. ஆகவேதான் குடும்பத்திலே உள்ளதான தலைமைத்துவம் அதனுடைய காரியங்கள் எல்லாம் மாறுகிறது. ചില വീട്ടിൽ ചെന്ന ഹസ്ബൻഡ് ആ സാരി, ഭാര്യയാണ് അവിടെ ഷർട്ട് എടുക്കുന്നത്. அங்கே சில வீட்டுக்கு போனா மனைவிதான் அங்கே ஹஸ்பண்ட். അവരുടെ റോള് മാറിപ്പോകും. அவர்களுடைய ரோல் அங்கே மாறி போகிறது. Man should be man and woman should be woman. ஆண் ஆணாகவே இருக்க வேண்டும், பெண் பெண்ணாகவே இருக்க வேண்டும். ഇനി ഇങ്ങനെ വിചാരിക്കുക, ആറാം പറയാണ്, இனி இப்படி நாம் நினைப்போமே, ஆறாம் சொல்கிறார், എനിക്ക് ഈ ഭാര്യ ഇഷ്ടമല്ല, எனக்கு இந்த மனைவி வேண்டாம், കളറ് പോരാ, அவளுடைய நிறம் போதாது, മുടി എനിക്ക് നേരെയുള്ള പക്ഷെ ഇവിടെ മുടി ചുരുണ്ട മുടിയാണ്. ஆனா எனக்கு நேர முடிவுள்ள பெண்ணா வேணும், இவளுடைய முடி சுருண்டு இருக்கு. എനിക്ക് നീണ്ട മൂക്ക വേണ്ട, പക്ഷെ ഇവിടെ മൂക്ക് പരന്നതാണ്. எனக்கு நல்ல நீளமான மூக்கு வேணும், ஆனா இவளுக்கு பெரிய மூக்கு. ഞങ്ങൾ രണ്ടുപേരും കൂടെ ചേർന്നിരിക്കുമ്പോ അവ കഴിച്ചുള്ള പൊക്കം അത് ശരിയല്ല. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும் போது அவதான் கொஞ்சம் உயரமா இருக்கா, இது ஒத்து வராது. അതുകൊണ്ട് നിന്നെ ഞാൻ ഡിവോഴ്സ് ചെയ്യാൻ പോകുന്നു. ஆகவே உன்னை நான் விவாகரத்து செய்ய போகிறேன். അങ്ങനെ എങ്ങനെയെങ്കിലും ആദാം തീരുമാനിച്ചാൽ, அப்படிப்பட்ட நிலைமையில எப்படியாவது ஆதாம் தீர்மானித்தால், എന്തെങ്കിലും ഓപ്ഷൻ ഉണ്ടോ അവിടെ? ஏதாவது வழி இருக்காங்க? വേറെ ആരെങ്കിലും ഉണ്ടോ? வேற ஏதாவது யாராவது அங்க இருக்கிறாங்களா? இல்ல. வேற யாரும் அங்க கிடையாது. അപ്പൊ ഡിവോഴ്സ് എന്ന് പറയുന്ന പരിപാടി ആദ്യം തൊട്ടേ ദൈവത്തിന് ഇഷ്ടമില്ല. அப்படியானால் விவாகரத்து என்கிறதான காரியம் துவக்கம் முதலே தேவனுக்கு விருப்பமான காரியம் அல்ல. ഇന്നത്തെ ഡിവോഴ്സിനുള്ള കാരണം അറിയാമോ? இன்றைய
ശ്രദ്ധിക്കണം എന്റെ ഭാര്യ. உன்னுடைய அழகான இந்த வெள்ளையான பல்லை நான் பார்த்த பொழுது இதுவரைக்கும் வாழ்க்கையில் இப்படி வெண்மையான பல்லை நான் பார்க்கவில்லை. அழகான பல், உன்னுடைய பல்லை பார்த்ததாலே தான் நான் உன்னை நேசித்தேன். ഭാര്യ പറഞ്ഞു എനിക്ക് നിങ്ങളുടെ മുടി കണ്ടിട്ടാണ് ഇഷ്ടപ്പെട്ടത്. உடனே மனைவியை பார்த்து கேட்ட பொழுது மனைவி சொன்னார், உங்களுடைய முடியை பார்த்தா நான் உங்களை நேசித்தேன். ഏതായാലും ഉറങ്ങുന്നതിന് മുമ്പേ ആ സഹോദരൻ എടുത്ത് അവന്റെ വിഗ് മാറ്റി വെച്ചു. ஆனால் தூங்குறதுக்கு முன்னால அந்த சகோதரர் தன்னுடைய விக்கு எடுத்து தனியா வச்சாரு. இந்த அம்மா தன்னுடைய பல்செட்டை கலக்கி வச்சுட்டாங்க. അപ്പൊ തെറ്റായ കാര്യങ്ങൾ കണ്ടുകൊണ്ടായിരുന്നു ഒത്തിരി പേര് വിവാഹം കഴിക്കുന്നത്. இன்றைக்கு தவறான காரியங்களை பார்த்து கொண்டுதான் நோக்கத்தோடு கூட தான் இன்றைக்கு அநேகர் திருமணம் செய்கிறார்கள். ചില ചെറുപ്പക്കാർ ഇങ്ങനെ പറയാറുണ്ട്, சில வாலிபர் சொல்லுகிறது இப்படி, ഒരു തിരുമണം பண்ணணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், എനിക്കൊരു കല്യാണം വേണം. எனக்கு ஒரு கல்யாணம் வேணும். അതെന്താ കാരണം? அதனுடைய காரணம் என்ன? അമ്മ വീട്ടിൽ ഒറ്റയ്ക്കാണ്. அம்மா வீட்டுல தனியா இருக்கிறாங்க. അമ്മ വീട്ടിൽ ഒറ്റയ്ക്കുണ്ടെങ്കിൽ നീ കല്യാണം കഴിക്കണം. அம்மா வீட்டுல தனியா இருந்தா நீ கல்யாணம் பண்ணுமா? ഒരു വേലക്കാരനൊക്കെ ஒரு வேலைக்காரங்க வை. ചെല്ലു പറയും, சில சொல்லுவாங்க, എനിക്കൊന്ന് വിവാഹം കഴിക്കണം. எனக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும். എന്താ കാരണം? எதுக்கு? തുണി അലക്കിയലൊക്കെ എന്റെ നടുവ് പോയി. துணி துவைச்சு எழுப்பு தேஞ்சு போச்சு. എന്റെ സുഹൃത്തെ തുണി അലക്കാൻ വാഷിംഗ് മെഷീനാ വേണ്ടത്. என்னுடைய நண்பரே, துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் தான் அவசியம். ഒത്തിരി ആളുകൾ വിവാഹം കഴിക്കുന്ന തെറ്റായ കാരണങ്ങൾ. அநேக நபர்கள் திருமணம் செய்கிறது தவறான நோக்கத்தோடு கூட. What is the purpose of marriage? திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? There is no scope for divorce or remarriage. വിവാഹമോചനത്തിനോ വീണ്ടും വിവാഹം കഴിക്കാനോ യാതൊരു മാർഗവുമില്ല. விவாகரத்திற்கோ மறுபடியுமாய் திருமணம் செய்வதற்கோ எந்த விதமான வழி வகையும் கிடையாது. Because what God gives is an ideal. ദൈവത്തിന്റെ ഏറ്റവും നല്ല തന്നിരിക്കുന്നത്. காரணம் தேவனுடைய மிக உச்சிதமான நல்லதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். പല ആൾക്കാർ ഈ ഹോട്ടലിൽ പോകുമ്പോൾ அநேகர் ஹோட்டலுக்கு போகும் பொழுது നിങ്ങൾ പറയും ഒരു പ്രിയോഗ്രാം അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും നിങ്ങളുടെ ഇഷ്ടപ്പെട്ട ഒരു ദോശ അല്ലെങ്കിൽ ഒരു നെയ്റോസ്റ്റ് തരാം. அது உங்களுக்கு இஷ்டமான ஏதோ ஒரு நெய் ரோஸ்ட், ஏதோ ஒரு தோசை அது வேண்டும் என்று சொல்லுவீர்கள். നമ്മൾ അത് വാങ്ങി കഴിച്ചുകൊണ്ടിരിക്കും. அதை வாங்கி நாம சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது തൊട്ടപ്പുറത്തൊരാൾ വന്നിരിക്കും. பக்கத்துல இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு. അയാൾ പറയും പൊറോട്ട ചിക്കൻ. அவர் சொல்லுவாரு ஒரு பரோட்டா சிக்கன். അപ്പൊ പൊറോട്ട ചിക്കൻ ആണ് കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ നമ്മൾ വിചാരിക്കും, அவர் பரோட்டா சிக்கன் சாப்பிடும் பொழுது நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ചേട്ടാ അത് ഓർഡർ ചെയ്താൽ ஓ മതിയായിരുന്നു. அது வாங்கினா நல்லா இருந்திருக்குமே. ഇങ്ങനെയാണ് ഒത്തിരി ആൾ വിവാഹത്തിന് ശേഷം പറയുന്നത്. இப்படிதான் அநேகர் திருமணத்துக்கு பின்னால சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ഓ വേറൊരാളാകണം നന്നായിട്ട്, ஓ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண நல்லா എന്റെ இருக்கு. ചോയ്സ് അത്ര ശരിയായില്ല. என்னுடைய தெரிந்தெடுப்பு அவ்வளவு சரியில்லை. പ്രിയമുള്ളവരെ, ഒരു കാര്യം ഞാൻ പറയട്ടെ, அருமையான நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். ഏറ്റവും ബെറ്റർ ആയ ആളെയാണ് ദൈവം നിങ്ങളുടെ കൂടെ ചേർത്തിരിക്കുന്നത്. மிகவும் சிறந்த ஒரு நபரை தான் ஆண்டவர் உங்களோடு கூட சேர்த்து வைத்திருக்கிறார். അല്ല, നിങ്ങൾ ആത്മാർത്ഥമായിട്ടൊന്ന് പറഞ്ഞു. இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் சொல்லுங்களேன், നിങ്ങളുടെ ഭാര്യ അല്ലാതെ വേറെ ആരെങ്കിലും നിങ്ങളുടെ അടുത്ത് നിൽക്കുമോ? உங்களுடைய மனைவி இல்லாதபடிக்கு வேற யாராவது உங்ககிட்ட இருப்பாங்களா? നിങ്ങളുടെ ഭർത്താവ് അല്ലാതെ വേറെ ഒരു പുരുഷനാണെങ്കിൽ നിങ്ങളെ സഹിക്കുമോ? உங்களுடைய கணவன் இல்லாதபடிக்கு வேற யாராவது உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்க உங்களை சகிக்க முடியுமா? അതുകൊണ്ട് ദൈവം ചേർക്കേണ്ടത് മാത്രമേ ചേർത്തിട്ടുള്ളൂ. ஆகவே தேவன் சேர்க்க வேண்டியவர்களை மட்டுமே அவர் சேர்த்திருக்கிறார். സാധാരണ പറയാറുണ്ട്, சாதாரணமாய் சொல்கிறது உண்டு, ഒരു 1000 തേങ്ങ പൊട്ടിച്ചതിന്റെ എന്ത് കിട്ടാലും ஒரு 1000 தேங்காய் உடைத்து அதனுடைய காரியங்களை வைத்தாலும் 2 ചിരട്ടയ്ക്ക് മാത്രമേ ഒരുമിച്ച് വിടാൻ പറ്റൂ. 2 சிரட்டைகள் மட்டுமே ஒன்றோடு ஒன்று உடைக்கப்பட்ட சிரட்டைகள் ஒட்டும். നിങ്ങൾക്ക് തന്ന ചിരട്ട കറക്റ്റ് ചിരട്ടയാണ്. உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டதான சிரட்டை சரியான சிரட்டை. അതിനെക്കുറിച്ച് വെറുതെക്കേണ്ട ആവശ്യം. அதை குறித்து முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ആദാം ചെയ്തത് ഒരു പാട്ട് പാടിയതൊക്കെ ശരിയാകാനുള്ളൂ. ஆதாம் செய்தது போல ஒரு பாட்டு பாடினால் அது சரியாகும். No chance for divorce. நாம் அங்கே விவாகரத்திற்கு எந்த விதமான வாய்ப்புகள் கிடையாது. മൂന്നാമത്, ഇവർക്ക് ആർക്കും റിലേറ്റീവ്സ് ഇല്ല. மூன்றாவது, இவர்களுக்கு யாருக்கும் உறவினர்கள் கிடையாது. വിവാഹം കഴിച്ച് ഭാര്യ നല്ല കടിയൊക്കെ ഉണ്ടാക്കുമ്പോ திருமணம் செய்த மனைவி நல்ல சாம்பார் உணவுகளா செய்யும் பொழுது എന്റെ അമ്മയുടെ സാമ്പാറിന്റെ മണത്തിന്റെ അടുത്ത് വരത്തില്ല എന്ന് പറഞ്ഞാൽ எங்க அம்மாவுடைய சாம்பார் வாசனைக்கு பக்கத்துல இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. അതുപോലെ എന്റെ അപ്പനോട് എത്ര മാന്യമായിട്ടാണ് പെരുമാറ്റം, നിങ്ങൾ എന്ത് പെരുമാറാണ്? எங்களுடைய அப்பா எப்படி அருமையா நல்ல நிலைமை நடந்துக்கிறோம், எந்த ஒரு காரியத்தையும் நீ உங்களை மாதிரி இப்படி கீழ்த்தரமா நடக்க மாட்டாரு. ചിലർ വിവാഹം കഴിഞ്ഞാൽ പോലും சிலர் திருமணமானாலும் கூட ആ മക്കളുടെയും അതുപോലെ മരുമക്കളുടെ ഒക്കെ പ്രശ്നത്തിൽ ഇങ്ങനെ കൈയിട്ടുകൊണ്ടിരിക്കും. மக்களுடைய அல்லது பிள்ளை மருமக்களுடைய பிரச்சனை எல்லாம் இப்படி கைவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ഒരു വിവാഹത്തിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട കാര്യം, ஒரு திருமணத்துடைய மிக முக்கியமான ஒரு காரியம் ഭാര്യയും ഭർത്താവും മാത്രമായിരിക്കണം ഏകത്വത്തിൽ എന്നുള്ളതാണ്. கணவனும் மனைவியுமாக தனித்தனியாக இருக்க வேண்டும் என்பதாகும். ബന്ധുമിത്രാദികൾ അവിടെ വരാൻ ദൈവം അനുവദിക്കുന്നില്ല. அங்கே உறவினர்களுக்கு எந்த விதமான நிலைமையிலும் அனுமதி இல்லை. എന്ന് പറഞ്ഞാൽ മാതാപിതാക്കൾ പറഞ്ഞ മെഴുകുതിരി പോലെയാണ്. என்றால் மாதா அதாவது தாய் தகப்பன்மார் என்று சொன்னால் அவர்கள் மெழுகுதிரியை போல. അത്ര സൂര്യൻ ഉദിക്കുമ്പോൾ പിന്നെ മെഴുകുതിരിയുടെ ആവശ്യമില്ല. சூரியன் உதிக்கும் பொழுது மெழுகுதிரியினுடைய அவசியம் இல்லை. അതുകൊണ്ട് അപ്പനെ അമ്മയെ സ്നേഹിക്കരുതെന്നോ ബഹുമാനിക്കരുതെന്നോ കാശ് കൊടുക്കരുത് അതൊന്നുമല്ല ഞാൻ പറയുന്നത്. அப்படியானால் அப்பாவையும் அம்மாவையும் நேசிக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், அவர்களை பராமரிக்க வேண்டாம் என்றல்ல நான் சொல்ல வருகிறது. Your number one priority is your wife and husband. உங்களுடைய முதலாவது முக்கியத்துவம் உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். മാതാപിതാക്കളെ ബഹുമാനിക്കണം. நம்முடைய தாய் தகப்பன்மாரை கனப்படுத்த வேண்டும். അവരുടെ ഉപദേശങ്ങൾ കേൾക്കണം. அவருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். സാമ്പത്തികമായി അവരെ സഹായിക്കണം. பொருளாதார நிலைமையிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். പക്ഷെ നമ്മുടെ പ്രയോറിറ്റി നമ്മുടെ ജീവിത പങ്കാളിയാണ്. ஆனால் நம்முடைய முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கை துணையானவர். അവരെ ഒരിക്കൽ നമ്മുടെ ഇടയിൽ വരാൻ അനുവദിക്കരുത്.
അനുവദിക്കുന്നത്. அவர்களை ஒருபோதும் நம் இருவருக்கிடையிலே கொண்டு வரக்கூடாது. അവരെല്ലാം തീരുമാനിക്കണം. அவர்களெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது. കഴിഞ്ഞ ആഴ്ച മുഴുവൻ ഡിവോഴ്സ് ആകാൻ പോകുന്ന ഒരു ഫാമിലിയോട് കൂടെ സ്പെൻഡ് ചെയ്യാൻ கடந்த வாரம் முழுவதுமாக விவாகரத்துக்காக நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். ആ പെൺകുട്ടിയോട് സംസാരിക്കുമ്പോൾ அந்த பெண்ணிடத்தில் பேசும் பொழுது അതിന്റെ അമ്മയെ ഉത്തരം പറയുന്നത്. அவனுடைய அம்மா தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். അതിന്റെ അമ്മ തീരുമാനിക്കുന്നവരെ കുട്ടിക്ക് പോകാൻ പറ്റുന്നത്. அதாவது அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது போலதான் மகன் செய்கிறார். അമ്മ എന്താ പറയുന്നത് അറിയോ? அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? അവന്റെ കൂടെ ഞാൻ എന്റെ മോളെ വിടുത്തു. ஓ அவன் கூட இனி நான் என் மகனை விட மாட்டேன். പെൺകുട്ടിക്ക് പോയാൽ കൊള്ളാന്നൊക്കെ ഉണ്ട്. அந்த பெண்ணுக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ഞാൻ വിടത്തില്ലെന്നാ. ஆனா அம்மா சொல்றாங்க நான் விட மாட்டேன். You don't decide for somebody else. நீங்க மத்தவருடைய காரியங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். നിങ്ങളുടെ വീട്ടിലൊക്കെ മരുമക്കൾ കാണുന്നത്. உங்களுடைய வீட்டுல மருமக்கள் இருக்கிறார். എന്റെ മാതാപിതാക്കളുടെ ഒരു പ്രത്യേകത ഞാൻ കണ്ടിട്ടുള്ളത്, என்னுடைய தாய் தகப்பனுடைய விசேஷமான ஒரு காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். ഒരിക്കലും എന്റെ വിവാഹ ജീവിതത്തിൽ അവർ കൈകടത്തിയിട്ടില്ല. ஒருபோதும் என்னுடைய திருமண காரியத்தில் அவர்கள் தலையிடுவதில்லை. ചിലപ്പോൾ ഞാൻ മക്കളെ പണിഷ് ചെയ്യുമ്പോൾ சில நேரங்களில் என்னுடைய பிள்ளைகளை நான் சிக்ஷிக்கும் பொழுது ഓടി അപ്പന്റെ വലിയപ്പച്ചന്റെ വലിയമ്മയുടെ ചെല്ലും. அவர்கள் ஓடி தாத்தாட்டையோ பாட்டிக்கிட்டையோ அவங்க போவாங்க. അവരെന്താ പറയുന്നറിയാമോ? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ഡാഡി, நீ நீ உங்க அப்பாட்ட போ. അവരതിനകത്ത് കൈകടത്തുന്നില്ല. அவங்க அதற்குள்ளாக தலையிட மாட்டார்கள். എന്ത് പറ്റുന്നറിയാമോ? அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? പാട്ടിയും താത്തയൊക്കെ വന്ന് പറയും, മക്കളോട് പറയും, இந்த பாட்டியும் தாத்தாவும் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, എന്തിനാ പിള്ളേരെ അടിക്കുന്നത്? ஏன்டா நீ பிள்ளை அடிக்கிற? അവനെ വെറുതെ വിട്. அவனை சும்மா விடு. അപ്പൊ കുട്ടിക്ക് ഒരു കാര്യം മനസ്സിലായി, அப்போ பிள்ளைங்களா ஒரு காரியத்தை புரிந்து கொள்வாங்க. ഒറ്റ കിട്ടുകയാണെങ്കിൽ പാട്ടിന്റെ അടുത്ത് ഓടിയാൽ മതി. நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னா பாட்டிக்கிட்ட போனா போதும். Don't spoil the children. நாம் பிள்ளைகளை நாம் அழித்து போட வேண்டாம். വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു പാഠമാണ്. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ഇവർക്ക് മറ്റുള്ള റിലേറ്റീവ്സ് ഇല്ലായിരുന്നു. இவர்களுக்கு மற்ற உறவினர்கள் எல்லாம் இருந்தார்கள். മാത്രമല്ല രണ്ടുപേരും ദൈവമായിട്ട് ബന്ധപ്പെട്ടവരായിരുന്നു. மட்டுமல்ல இருவருக்கும் தேவனோடு கூட உறவு இருந்தது, தொடர்பு இருந்தது. ആ ചുമതല വേറെ ആരോടും സംസാരിക്കാനില്ല. வேறு யாரும் அவர்களுக்கு பேசுகிறதற்கு இல்லை. കമ്മ്യൂണിക്കേഷനെ കുറിച്ച് നമ്മൾ ഇന്നലെ പറഞ്ഞു. நேற்று பேசுதல் அல்லது தொடர்பை குறித்து நாம் பேசினோம். ഇപ്പൊ ആരും കമ്മ്യൂണിക്കേഷൻ ഇല്ല. இப்பொழுது கம்யூனிகேஷன் யாருக்கிடையும் இல்லை. ഭക്ഷണം കഴിക്കുന്ന പോലെ ടിവിയുടെ മുമ്പിലാണ്. இப்ப சாப்பாடு சாப்பிடுறது கூட டிவிக்கு முன்னால உட்கார்ந்து ഏതായാലും കൈകൾ വരുമ്പോൾ വാ തുറക്കുന്ന ഭാഗ്യം. ஏதாவது கை இப்படி வரும்போது வாய் தானாக திறக்கிறது, அது ஒரு பாக்கியம். അല്ലെങ്കിൽ ഒത്തിരി പേരുടെ മൂക്കിൽ ചോറും കറിയൊക്കെ പോകും. இல்லை என்று சொன்னால் அநேகருடைய மூக்கு வழியா சோறும் சாம்பாரும் போய்கிட்டு இருக்கு. കാരണം ഇത് കണ്ടുകൊണ്ടാണ് മനുഷ്യൻ ഭക്ഷിക്കുന്നത്. காரணம் இதெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு தான் மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். There is no communication between husband and wife. அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எந்த விதமான கம்யூனிகேஷன் இப்பொழுது இல்லை. അത് വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യമാണ്. அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ആദാമും ഹവ്വയും അന്യോന്യം അവർക്കൊരു ടുഗദർനെസ്, ഒരുമയുണ്ടായിരുന്നു. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒருவரோடொருவர் நல்ல ஒரு ஒருமை இருந்தது. മാത്രമല്ല ദൈവത്തോട് നല്ലൊരു സുദൃഢമായ ബന്ധം. அது மாத்திரமல்ல தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. മാത്രമല്ല അവർക്ക് ഉത്തരവാദിത്തം, വർക്ക് ആൻഡ് റെസ്പോൺസിബിലിറ്റി. மட்டுமல்ல அவர்களுக்கு பொறுப்பும் உத்தரவாதமும் இருந்தது. എന്താ ആദാമിനോട് അവരോട് പറഞ്ഞത്? ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் என்ன சொல்லப்பட்டது? തോട്ടം നനയ്ക്കുക, അത് കാക്കുക. இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும். അത് വളരെ പ്രധാനപ്പെട്ടതാണ്. அது மிகவும் முக்கியமானது. ഈ ഇടയ്ക്ക് ഒരു സഹോദരന്റെ ഒരു സഹോദരിയുടെ അമ്മ എന്നോട് പറഞ്ഞു, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரனுடைய தாயார் இடத்துல சொன்னார்கள், ഒരു മരുമോനുണ്ട്, எனக்கு ஒரு மருமகன் இருக்கிறார். അവന് ജോലി ചെയ്യാത്ത കമ്പനികളിൽ എല്ലാ കമ്പനിയിലും ജോലി ചെയ്യും. அவர் வேலை பார்க்காத கம்பெனியே கிடையாது, எல்லா கம்பெனியிலும் அவர் வேலை பார்த்திருக்கிறார். 2 ആഴ്ച 3 ആഴ്ചയൊക്കെ നിൽക്കും. 2 வாரம் 3 வாரம் வேலை பார்ப்பார். പിന്നെ 3 മാസം വീട്ടിലാണ്. அதுக்கப்புறம் 3 மாசம் வீட்டுல தான். അവന് ജോലി ചെയ്യുന്ന ഇഷ്ടമല്ല. அவருக்கு வேலை பார்க்கறதுக்கு விருப்பமே கிடையாது. ഇവര് ഗൾഫിൽ നിന്നൊക്കെ തിരിച്ചു വന്ന ആളുകളാണ്. இவர்கள் கல்ஃப்ல இருந்து திரும்பி வந்தவர்கள். അപ്പൊ അമ്മയ്ക്ക് ഭാര്യയുടെ വീട്ടുകാർക്ക് ഇഷ്ടംപോലെ കാശുണ്ടല്ലോ. அப்ப மனைவியுடைய வீட்டுக்காரங்களுக்கு நிறைய பணம் இருக்குது அல்லவா? മോളെ വേണം നോക്കിക്കോട്ടെ, மகளை வேணா அவங்க வேணா பார்த்துக்கிட்டோம். അതാണ് ഇതിന്റെ ആശയം. அதுதான் இவனுடைய நோக்கம். അങ്ങനെയല്ല വേദപുസ്തകത്തിൽ. அப்படி அல்ல வேத புத்தகத்துல. Husband should be providing the needs of wife. அவன் தேவைகளை எல்லாவற்றையும், மனைவியுடைய தேவை எல்லாவற்றையும் கணவனானவன் சந்திக்க வேண்டும். ഈ പാപം ചെയ്യുന്നതിന് മുമ്പേ മനുഷ്യനോട് പറഞ്ഞ ജോലി ചെയ്യണം. பாவம் செய்கிறதற்கு முன்பதாகவே மனிதனிடத்தில் சொல்லப்பட்டது, நீ வேலை செய்ய வேண்டும். വേർപ്പോടുകൂടെ ഭക്ഷണം കഴിക്കുന്നതാണ് ഏറ്റവും നല്ലത്. வேர்வை சிந்தி ஆகாரம் புசிக்கிறது தான் மிகவும் நல்லது. അതുകൊണ്ട് ജോലി വിവാഹത്തിന്റെ ഭാഗമാണ്. ஆகவே வேலை என்று சொல்லுகிறது திருமணத்தினுடைய ஒரு பங்காக இருக்கிறது. ചിലർക്ക് രണ്ടുപേരും ജോലി ചെയ്യുന്നതോ, சிலர் கேட்கிறாங்க 2 பேர் வேலை பார்த்தா ചില പ്രത്യേക സാഹചര്യങ്ങൾ അങ്ങനെ ചെയ്യേണ്ടി വരും. சில விசேஷமான சூழ்நிலையில அப்படி செய்ய வேண்டி வரும். ചില രാജ്യങ്ങളിൽ രണ്ടുപേരും ജോലി ചെയ്തില്ലെങ്കിൽ വീടിന്റെ വാടക അതുപോലെ മക്കളൊന്നും കൊടുക്കാൻ പറ്റില്ല. சில நாடுகளிலே 2 பேருமாக சேர்ந்து வேலை செய்யவில்லை என்று சொன்னால் வீட்டினுடைய வாடகை மற்ற காரியங்களை அவர்கள் செலவு செய்ய முடியாது. പക്ഷെ അത് കുടുംബ ജീവിതത്തെ ഹനിക്കുന്ന രീതിയിലാകരുത്. കുടുംബ ജീവിതത്തെ തകർക്കുന്ന പോലെയാണ്. குடும்ப வாழ்க்கையை தகர்க்கக்கூடிய நிலையிலே அது மாறக்கூடாது. അമേരിക്കയിൽ 2-3 ജോലി ചെയ്യുന്ന ആൾക്കാർ, அமெரிக்காவில் 2-3 வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ഭാര്യ ജോലി കഴിഞ്ഞ് 5:30 വീട്ടിൽ വരുമ്പോൾ மனைவி வேலையை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வரும் பொழுது 5 മണിക്ക് ഭർത്താവ് സെക്കൻഡ് ഷിഫ്റ്റിന് ഓഫീസിലോട്ട് പോവാണ്. 5 மணிக்கே கணவன் செகண்ட் ஷிஃப்ட்டுக்காக ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. വഴിയിൽ വെച്ച് കാറിൽ ഹായ് ഹൂ എന്ന് പറയും. வழியிலேயே காலைல வந்து ஹாய் ஹூய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ഹായ് ഹൂയിൽ തുടങ്ങുന്ന ജീവിതമാണ് ബൈ ബൈയിൽ അവസാനിക്കുന്നത്. ஹாய் ஹூய்ன்றத தொடங்குற வாழ்க்கை தான் பை பைல அது முடியுது.
திருமணத்தை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். വിവാഹത്തിന്റെ ഉദാഹരണങ്ങൾ ദൈവമാണ് തന്നിരിക്കുന്നത്. திருமணத்தினுடைய உதாரணங்களை தேவன் தான் கொடுத்திருக்கிறார். വിവാഹത്തെ കുറിച്ച് ധാരാളം ഭാഗങ്ങൾ ദൈവം പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്. திருமணத்தை குறித்து ஏராளமான பக்கங்களிலே காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். മറ്റൊരു കാര്യം പറയട്ടെ, இனி வேறொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். നമ്മുടെ സഭകളിലൊക്കെ വിവാഹത്തെ കുറിച്ച് പ്രസംഗിക്കുന്ന ഒരു വിവാഹം വന്നാലേ ഉള്ളൂ അല്ലേ? அதாவது நம்முடைய சபையில திருமணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் ஒரு கல்யாணம் வந்தாதான் அதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். അതിനു മുമ്പേ ആരും ഇതിനെ കുറിച്ച് പഠിപ്പിക്കുന്നില്ല. அதற்கு முன்புதான் யாரும் இதை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை. വിവാഹത്തിന് എങ്ങനെ തയ്യാറാകണമെന്ന് ഒരു ചെറുപ്പക്കാരനോ ചെറുപ്പക്കാരി പഠിക്കുന്നില്ല. திருமணத்திற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிபனுக்கோ ஒரு வாலிப பெண்ணுக்கோ கற்றுக் கொடுக்கறதில்லை. അവർ പിന്നെ എവിടെ പഠിക്കുന്നത്? அப்படியால் அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? തെറ്റായ പുസ്തകങ്ങൾ വായിക്കും, தவறான புத்தகங்களை வாசிக்கிறார்கள், അല്ലെ കൂട്ടുകാരൻ പറയുന്ന മുറിഞ്ഞ അല്ലെങ്കിൽ തെറ്റായ ഉപദേശങ്ങൾ കേൾക്കും, அல்லது நண்பர்கள் சொல்லக்கூடிய தவறான காரியங்களை ஆலோசனைகளை கேட்கிறார்கள். അങ്ങനെ പരിമിതവും തെറ്റുമായിരിക്കുന്ന ആശയങ്ങളുമായിട്ടാണ് ഒത്തിരി പേര് വിവാഹ ജീവിതത്തിൽ കാലെടുത്ത് വെക്കുന്നത്. அப்படிப்பட்டதான குறைந்ததும் தவறானதுமான அநேக ஆலோசனைகளை கேட்டுவிட்டுதான் அநேக திருமண வாழ்க்கைக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறார்கள். അപ്പോൾ അങ്ങനെയുള്ള ഒരു ഉപദേശം വളരെ അത്യാവശ്യമാണ്. அப்படியாப்பட்ட நிலைமைகளில் நல்ல ஒரு ஆலோசனை அதற்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. അതുകൊണ്ട് വിവാഹത്തിലേക്ക് പോകുന്നവർക്ക് സ്പെഷ്യൽ കൗൺസിലിംഗ് കൊടുക്കണമെന്നാണ് എന്റെ ഒരു അഭിപ്രായം. ஆகவே திருமணத்திற்கு ஆயத்தமாகிறவர்களுக்கு விசேஷமான ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்கிறதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். അതുമല്ല, വിവാഹത്തെ കുറിച്ചുള്ള പ്രസംഗങ്ങൾ നമ്മുടെ സഭയ്ക്കകത്ത് ഉണ്ടായിരിക്കണം. அது மட்டுமல்ல, திருமணத்தை குறித்ததான பிரசங்கங்கள் நம்முடைய சபைக்குள்ளாக செய்யப்பட வேண்டும். എന്തിനാണ് വിവാഹം? திருமணம் எதற்காக? ഒന്ന്, പെറ്റ് പെരുകുവാൻ വേണ്ടി. ஒன்று, பலுகி பெருகும்படியாக. രണ്ട്, അന്യോന്യമുള്ള കൂട്ടായ്മയ്ക്ക് വേണ്ടി. இரண்டாவதாக, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறதற்காக. മൂന്ന്, ഒരു പാർട്ണർഷിപ്പ്, ഒരു കൂട്ടാളിക്ക് വേണ്ടി, പങ്കാളിക്ക് വേണ്ടി. மூன்றாவதாக, ஒரு பங்காளிக்காக, உடன் துணையாளருக்காக. പിന്നെ മനുഷ്യകുലം തുറന്നു വരുവാൻ വേണ്ടി. அடுத்ததாக, மனித குலமானது பெருகுகிறதற்காக. ഇതിനുവേണ്ടിയാണ് ദൈവം വിവാഹം വിഭാവനം ചെയ്തത്. இதற்காக தான் திருமணத்தை இறைவன் உருவாக்கினார். അതുകൊണ്ട് ஆகவே ഈ ഉദ്ദേശം മനസ്സിലാക്കിയിട്ട് വേണം നമ്മൾ വിവാഹത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ. இந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டுதான் நாம் திருமணத்திற்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். പ്രീ മാരിറ്റൽ കൗൺസിലിംഗിൽ ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്. அங்கே திருமண ஆலோசனைகளை கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி இருக்கிறது. നീ എന്തിനാ ഇപ്പൊ വിവാഹം കഴിക്കുന്നത്? நீ இப்பொழுது எதற்காக திருமணம் செய்கிறாய்? What is your purpose in marriage? உன்னுடைய திருமணத்துடைய நோக்கம் என்ன? ഒത്തിരി പേർക്ക് അതൊന്നും അറിയത്തില്ല. அநேகருக்கு அது தெரியவே தெரியாது. അപ്പാ சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, നല്ലൊരു ആലോചന ഞാൻ നടക്കട്ടെ എന്ന് நல்ல വിചാരിച്ചു. ஒரு திருமண ஆலோசனை வந்தது, அதனால அது நடக்கட்டும்னு சொல்லி நாங்க நினைச்சோம். പയ്യന് ഒരാഴ്ച ലീവ് ഉള്ളു, ഗൾഫിലേക്ക് തിരിച്ചു പോകണം. അതുകൊണ്ട് பையனுக்கு ஒரே ஒரு வாரம் தான் லீவ் இருக்கு, அதனால சீக்கிரமா கல்ஃபுக்கு மறுபடியும் வேலைக்கு போகணும். அதனால ഇങ്ങനെയൊക്കെയാണ് വിവാഹങ്ങൾ നടക്കുന്നത്. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அநேக திருமணங்கள் நடக்கிறது. കേരളത്തിൽ നടക്കുന്ന വിവാഹം വളരെ രസകരമാണ്. கேரளத்தில் நடக்கக்கூடியதான திருமணம் மிகவும் ரசனை உள்ளதானது. ചെറുക്കൻ മസ്കറ്റിൽ നിന്ന് വരും, அங்கே அந்த கல்யாண மாப்பிள்ளை மஸ்கட்ல இருந்து வருவார். പെണ്ണ് ഓസ്ട്രേലിയയിൽ നിന്ന് വരും. அங்கே பெண்ணானவள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருவார். ഇന്ന് കാണുന്നു, இன்றைக்கு பாக்குறாங்க, നാളെ എൻഗേജ്മെന്റ്, நாளைக்கு நிச்சயம், നാളെ കഴിഞ്ഞ് വിവാഹം, நாளைக்கு மறுநாள் திருமணம், നാലാമത്തെ ആള് തിരിച്ച് ഓസ്ട്രേലിയയിലോട്ടും മസ്കറ്റിലോട്ടും. நான்காவது நாள் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒருவர், மஸ்கட்க்கு ஒருவர் திரும்பி விடுவார். ഇതല്ല ദൈവത്തിന്റെ ആത്യന്തികമായിരിക്കുന്ന ലക്ഷ്യം. இது அல்ல தேவனுடைய நோக்கம். അതുകൊണ്ട് ഒരുമിച്ച് ജീവിക്കാൻ ആഗ്രഹമില്ലാത്തൊരു വിവാഹം കഴിക്കാതിരിക്കുകയാണ് നല്ലത്. ஆகவே ஒன்றாய் வாழ விருப்பம் இல்லாதவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. There is something known as gift of celibacy. விவாகம் കഴിക്കാതിരിക്കാനുള്ള ഒരു വരം. அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, திருமணம் செய்யாமல் இருக்கிறதுக்குரியதான ஒரு வரம். സാധാരണ ആളുകൾക്ക് എപ്പോഴാണ് വിവാഹം കഴിക്കേണ്ടത്? சாதாரணமாக ஆட்கள் கேட்பாங்க, எப்ப கல்யாணம் பண்ணலாம்? ഞാനത് സാധാരണ ചെറുപ്പക്കാരോട് ചോദിക്കുന്നത്, அதுக்கு சாதாரணமாக நான் வாலிபரிடத்துல கேட்கிறது, നിങ്ങൾ എപ്പോഴാ വെള്ളം കുടിക്കുന്നത്? நீங்க எப்ப தண்ணி குடிப்பீங்க? എപ്പോഴാ? எப்போ? അതെ. അപ്പൊ നമ്മുടെ ജീവിതത്തിൽ അങ്ങനെ തോന്നൽ നമുക്ക് ഉണ്ടാകണം. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். ഇനി ഒറ്റയ്ക്ക് എനിക്ക് ജീവിക്കാൻ പറ്റത്തില്ല, இனி தனியாக என்னால வாழ முடியாது, കൂട്ടാളി ആവശ്യമാണ്, எனக்கு இனி ஒரு துணை அவசியம். എപ്പോഴാണ് ആദാമിനെ വിവാഹം കഴിക്കണം ദൈവം ആഗ്രഹിച്ചത്? எப்பொழுது ஆதாமுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார்? അവൻ ഏകനായപ്പോൾ. அவன் தனித்தவனாய் இருந்த பொழுது. ഏകതാബോധം വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്. அப்போ தனித்த நிலை என்று சொல்லுகிறது, ஏகாந்தம் என்று சொல்லுகிறதுக்கும் கடினமான ஒன்று. ജയിലിൽ 2 ശിക്ഷാ രീതികളുണ്ട്. அதாவது ஜெயில 2 விதமான தண்டனைகள் உண்டு. ഞാൻ 4 ജയിലിൽ പോയിട്ടുണ്ട്. நான் 4 ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். അത് കുറ്റവാളിയായിട്ടൊന്നും അല്ല, പ്രസംഗിക്കാൻ പോയതാണ്. குற்றவாளியாக அல்ல, பிரசங்கிக்கும்படியாய் போனேன். അവിടെ പോയപ്പോൾ அங்கே போன பொழுது അവിടുത്തെ രീതികൾ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. அங்கே உள்ளதான நடைமுறை காரியங்களை நான் பார்த்தேன். ഒന്ന്, സ്വാതന്ത്ര്യമില്ലാതിരിക്കുക, അതാണ് ഏറ്റവും വലിയ ശിക്ഷ. ஒன்று, அவர்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது, அதுதான் ஒரு பெரிய தண்டனை. പിന്നെ വലിയ വലിയ കുറ്റവാളികളെ, அதுக்கு ஒரு பெரிய பெரிய குற்றவாளிகளை അവന്മാരെ ഒറ്റയ്ക്ക് ഒരു ലോക്കപ്പിൽ, அவர்களை தனியாக ஒரு லாக்கப்பில் போடுவாங்க. വെളിച്ചം വരാൻ വേണ്ടി ചെറിയ ഒരു കിളിവാതിൽ മോളുണ്ടാകും. அதாவது வெளிச்சம் வர்றதுக்காக ஒரு சின்ன துவாரம் மட்டும் இருக்கும். അതിനകത്ത് ഒറ്റയ്ക്ക് കിടക്കുക, அதுக்குள்ள தனியா அவங்க போட்டுருவாங்க. അതാണ് ഏറ്റവും വലിയ ശിക്ഷ. அதான் மிகப்பெரிய தண்டனை. ആദാമിന് അത് ഉണ്ടായിട്ടുള്ളത്
கணவனும் மனைவியும் தேவனோடு கூட நெருங்கி சேரும் பொழுது அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஐக்கியப்படுகிறார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവിക ബോധമാണ് ഐക്യതയുടെ അടിസ്ഥാനം. என்று சொன்னால் தெய்வீக உணர்வுதான் ஐக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. എന്താണ് ഭർത്താവിനെ കുറിച്ച് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്? கணவனை குறித்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? Love your wife. உன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். Lead your wife. உன் மனைவியை நடத்த வேண்டும். And learn of your wife. மனைவிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Learn means അറിയണം. உன் மனைவி அறிந்து கொள்ள வேண்டும். ഇതാണ് വേദപുസ്തകത്തിൽ കുടുംബത്തെ കുറിച്ചുള്ള മെയിൻ പാസേജ്. இதுதான் குடும்பத்தை குறித்ததான நிலைமைகளே வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய வேத பகுதிகள். ലേഖനം 5:22 മുതൽ 33 വരെ. எபேசியருக்கு எழுதும் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை. 7ஆம் അധ്യായം. 1 കൊരിന്ത്യർ 7ஆம் அதிகாரம். കൊലോസ്യർ 3:22 മുതൽ 25 വരെ. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை வசனங்கள். 3:7 വരെ. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வசனங்கள். ഇതെല്ലാം കുടുംബത്തെ കുറിച്ചുള്ള വാക്യങ്ങളാണ്. இவைகளெல்லாம் குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிற வேத பகுதிகள். ഭർത്താക്കന്മാർ ശ്രദ്ധിക്കേണ്ട ചില കാര്യങ്ങൾ, கணவன்மார் கவனிக்க வேண்டியதான சில காரியங்கள். don't continuously criticize. എപ്പോഴും കുറ്റം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കരുത്. எப்பொழுதும் அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. പിന്നെ ഒരിക്കലും കമ്പയർ ചെയ്യരുത്. ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. മറ്റുള്ളവരായിട്ട് താരതമ്യം ചെയ്യരുത്. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. അതുപോലെ കോപത്തോടുകൂടെ കിടക്കയിലേക്ക് പോകരുത്. அதோடு கோபத்தோடு படுக்கைக்கு போக கூடாது. ഒരു സ്ത്രീയിൽ നിന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നതിനേക്കാൾ കൂടുതൽ പ്രതീക്ഷിക്കരുത്. ஒரு பெண்ணிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை விட அதிகமாக அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க கூடாது. ഭാര്യമാരെ കുറിച്ച് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. மனைவி குறித்து தேவன் விரும்புகிறது. എപ്പോഴും നാഗിയെന്നത് എപ്പോഴും ഒരേ കാര്യത്തിന് ആവർത്തിച്ച് ആവശ്യപ്പെടുക. எப்பொழுதும் ஒரே காரியத்துக்காக மறுபடியும் மறுபடியுமாக அதை குறித்து கேட்கிறது. ചില കാര്യങ്ങൾ തലതെന്താക്കുന്നത് എന്ന് പറഞ്ഞാൽ അങ്ങനെ ഒന്നല്ലേ, തല சொல்லுவாங்க தலை சாப்பிடுறது. അങ്ങനെ ചെയ്യരുത്. அப்படி செய்யக்கூடாது. Don't take revenge on bed. ബെഡിന്റെ മുകളിലല്ല നമ്മുടെ ദേഷ്യം കാണിക്കുന്നത്. நம்முடைய கோபத்தை எல்லாம் பெட்டுக்கு மேல காட்டக்கூடாது. കുടുംബത്തെ അവഗണിക്കരുത്. குடும்பத்தை புறம்பாக்க கூடாது. Do not lack. കുറവായിട്ടൊന്നും ഉണ്ടാകരുത്. குறைவுகள் ஒருபோதும் உருவாக கூடாது. കുടുംബത്തിൽ 3 കാര്യങ്ങളാണ് പ്രധാനപ്പെട്ടത്. குடும்பத்தில் 3 காரியங்கள் முக்கியமானவை. ഭർത്താവിന്റെ നേതൃത്വം. ஒன்று கணவனுடைய தலைமைத்துவம். അത് വളരെ പ്രധാനപ്പെട്ടതാണ്. அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. പിന്നെ ഭാര്യയും ഭർത്താവും തമ്മിലുള്ള സ്നേഹം. அடுத்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ள அன்பு. പിന്നെ ലോയൽറ്റി. ലോയൽറ്റി എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ അർത്ഥം? എന്ന് சொன்ன அர்த்தம் രണ്ടുപേരും തമ്മിലുള്ള പരസ്പര വിശ്വാസം. இரண்டு பேருக்கு இடையில உள்ளதான ஒருவர் மேல் உள்ள ஒருவருடைய நம்பிக்கை அல்லது விசுவாசம். ഇന്ന് ആൾക്കാർക്ക് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും വിശ്വാസമില്ല. இன்றைக்கு ஒருவர் மேல் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை. ഒരു കപ്പലിൽ 2 പേര് യാത്ര ചെയ്യാം. ஒரு கப்பல்ல 2 பேர் பிரயாணமாய் போகிறார்கள். 2 പേരും ഒരു റൂമിലാണ് താമസിക്കുന്നത്. 2 பேரும் ஒரு ரூம்ல தங்குகிறார்கள். മറ്റു യാത്രക്കാരെല്ലാം ഉണ്ട്. மற்ற பிரயாணிகள் எல்லாம் உண்டு. ഒരു റൂമിലുള്ള ആള് കപ്പിത്താൻ എടുത്ത് വന്നിട്ട് പറഞ്ഞു, ஒரு ரூம்ல உள்ள ஒரு நபர் அந்த கப்பல் மாலுமியிடத்துல வந்து പ്ലാസ്റ്റിക് ക്യാരി ബാഗിന്റെ അകത്ത് ഒരു സാധനം കൊടുത്ത് പറഞ്ഞു, ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்ல ஒரு பொருளை கொடுத்துட்டு ഇതെല്ലാം ഇവിടെ വെച്ചോ, ഞാൻ ഇറങ്ങുന്ന സമയത്ത് എടുത്തോളാം. இதை நான் இங்க வச்சிருங்க, நான் இறங்கும் போது நான் எடுத்துக் கொடுக்கிறேன். ഞാൻ എന്റെ പേഴ്സും കാശും സ്വർണവും ഒക്കെ ഉണ്ട്. இதுக்குள்ள என்னுடைய பர்ஸ், என்னுடைய நகை, என்னுடைய பணம் எல்லாம் இருக்குது. ക്യാപ്റ്റൻ ചോദിച്ചു, അതിന് അങ്ങനെ എടുത്തോട് തരുന്നേ? அப்ப கேப்டன் கேட்டா ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க? അല്ല, എന്റെ റൂമിൽ താമസിക്കുന്ന ആളെ കണ്ടു കള്ളന്റെ ലക്ഷണം. ஓ, என் ரூம்ல தங்குறவரை குடிச்சு பார்த்தா ஒரு கல்லன், ஒரு திருடன மாதிரி தெரியுது. അതുകൊണ്ട് എനിക്ക് അയാളെ കൊടുത്ത് അയാൾ എന്നെ കൊന്നുകരുപ്പ് ഇതെല്ലാം എടുത്തോണ്ട് പോയി. ஆகவே ஒருவேளை அவர் என்னை கொண்டு விட்டு இதெல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டாருந்தா ഞാൻ ഇത് വെച്ചാൽ മതി എന്ന് പറഞ്ഞു. ஆகவே இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். കപ്പിത്താൻ அப்பொழுது அந்த கேப்டன் മറ്റൊരു പ്ലാസ്റ്റിക് കൊടുത്ത് പറഞ്ഞു, ഇതേ കാരണം പറഞ്ഞ് നിന്റെ റൂംമേറ്റ് ഒരു 1.5 മണിക്കൂർ കൊടുത്തു. மற்றொரு கேரி பேக் எடுத்துட்டு இதேதான் உன் ரூம்ல உன் கூட தங்குறவன் வந்து இதே காரணத்தை சொல்லி எனக்கு கொடுத்துட்டு போன 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி വിശ്വാസമില്ല. ஒருவர் மேலே விசுவாசம் இல்லை. ഹസ്ബൻഡ് വൈഫ് ഷുഡ് ഹാവ് അണ്ടർസ്റ്റാൻഡിംഗ് ബിറ്റ്വീൻ ഈച്ച് അതർ. அதாவது ஒருவரை ஒருவர் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைக்க வேண்டும். അല്ലെങ്കിൽ ധാരാളം പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാകും. இல்லை என்று சொன்னால் ஏராளமான பிரச்சனைகள் உருவாகும். എന്തെല്ലാം സാധാരണ പ്രശ്നങ്ങൾ? சாதாரணமாய் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ഒന്ന് മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിംഗ്. ஒன்று தவறான எண்ணம். പറയുന്ന മനസ്സിലാകുന്നില്ല. சொல்றது ஒண்ணும் புரியாது. ഞാൻ പറയുന്നത് നീ പറയുന്നത്. நான் சொல்றது என்ன, நீ சொல்றது என்ன? இரண்டாவதாக ഭർത്താവിനോ ഭാര്യയ്ക്കോ അവിശ്വസ്തത. கணவனுக்கோ மனைவிக்கோ அவிசுவாசம். അവിശ്വസ്തത. Unfaithfulness. அதாவது நம்பிக்கையற்ற தன்மை. Not faithful to one person. அதாவது ஒரு நபர் மேலே உள்ளதான நம்பிக்கையற்ற தன்மை. മറ്റുള്ള സ്ത്രീകളുടെ പുറകെ അല്ലെങ്കിൽ മറ്റൊരു പുരുഷന്മാരുടെ പുറകെ പോവുക. அதாவது மற்றொரு பெண் பின்னாலே மற்றொரு ஆண் பின்னாலே போகிறது. ചിലപ്പോൾ ബോസിസം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ? சில போசிசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ഹിറ്റ്ലറെ പോലെ പെരുമാറുക. ஹிட்லரை போல நடந்து கொள்ளுதல்.
അവന്റെ കഴിവും ശക്തിയൊക്കെ കാണിക്കും. அவனுடைய பலனையும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் காட்டுகிறது. ചിലപ്പോ ഇത്രയും കുട്ടികൾ നമുക്ക് വേണ്ട. சில நேரங்களில் இவ்வளவு பிள்ளைகளை நமக்கு ஒண்ணு வேண்டாம். എന്തിനാ 5 മക്കൾ? எதுக்கு 5 பிள்ளைங்க? ചിലർക്ക് ഇവർക്ക് മക്കൾ ഉണ്ടാകത്തില്ല. சில நேரம் சில இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவருக்கு பிள்ளைகள் காணப்படாது. ചില പറയുന്നത് சிலர் சொல்கிறார்கள் 3 ആൺപിള്ളേരാ, 3 ஆம்பளை பையன் അല്ല 5 പെൺപിള്ളേരാ. இல்லைன்னா 5 பொம்பளை பிள்ளைங்க. വേറെ കാര്യം മനസ്സിലാക്കണം. வேறு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். സയൻസ് പരമായിട്ട് ചിന്തിക്കുമ്പോൾ, விஞ்ஞானபூர்வமாக நாம் சிந்திக்கும் பொழுது ജനിക്കാൻ പോകുന്ന കുഞ്ഞ് ആണാണോ പെണ്ണാണോ എന്ന് തീരുമാനിക്കുന്നത് പുരുഷന്റെ കോൺട്രിബ്യൂഷനിലാണ്. அதாவது பிறக்க போகிறதான குழந்தையானது ஆணோ பெண்ணோ என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டியது புருஷனிடத்தில் இருக்கிறது. 2 ക്രോമോസോം ആണ്, എക്സ് ക്രോമോസോം വൈ ക്രോമോസോം. 2 குரோமோசோம் இருக்கிறது, எக்ஸ் ஒய். സ്ത്രീകളുടെ അണ്ഡം എന്ന് പറയുന്നത് നെഗറ്റീവ്, അത് ന്യൂട്രൽ ആണ്. அதாவது ஸ்திரீகளுடைய கர்ப்பை என்று சொல்லி நியூட்ரலா இருக்கிறது. അതുകൊണ്ട് ചില പുരുഷന്മാർ ഇത് അറിയാതെ അവർ പറയും, சில புருஷர்கள் இதை அறியாதபடி சொல்வார்கள், പെൺപിള്ളേരെ മാത്രമേ പ്രസവിക്കൂ, இவர்கள் பெண் பிள்ளைகள் தான் பெற்றெடுக்கிறார்கள். അവരുടെ കുഴപ്പമല്ല, அது அவர்களுடைய பிரச்சனை அல்ல, ജനറ്റിക്കൽ അങ്ങനെ വരുന്നതാണ്. அது பிறப்பின் நிலையிலே அமிதமாய் வருகிறது. ദൈവം പെൺകുട്ടികളെ നല്ല കാര്യമല്ലേ? தேவன் பெண் பிள்ளைகளை கொடுத்தால் நல்ல காரியம் தானே. നിങ്ങളൊരു സ്ത്രീയല്ലേ? நீங்கள் ஒரு பெண் அல்லவா? മുസ്ലാം പറ്റി നമുക്കറിയാം, പെൺകുട്ടികളെ കൊല്ലുന്ന സ്ഥലമാണ്. முஸ்லிம் பற்றி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பெண் பிள்ளைகளை கொல்லக்கூடியതാണ്. ഇവിടെ അടുത്താണ്, இவரை அடுத்து വളരെ അടുത്ത സ്ഥലമാണ്, மிகவும் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடம். അതൊക്കെ ദൈവം തന്ന ദാനമാണെന്ന് അവർക്കറിയത്തില്ല. தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. ഞാൻ എന്റെ 3ാമത്തെ മോൻ ജനിച്ചപ്പോൾ, நான் என்னுடைய 3வது மகன் பிறந்த பொழுது ഹൊസൂരിലാണ് ജനിച്ചത്. ஒசூர்ல தான் பிறந்தான். ഈ 3 ആൺപിള്ളേരാ. எனக்கு 3 ஆண் பிள்ளைகள். അപ്പൊ ഒരാളെന്റെ അടുത്ത് വന്ന് ചോദിച്ചു, அப்ப ஒருத்தர் வந்து என்ன கேட்டா, കുട്ടപ്പിള്ളിയാ പയ്യനാ? என்ன பொம்பளை பிள்ளையா பையனா? ഞാൻ പറഞ്ഞു പയ്യനാ. நான் சொன்ன பையன். അപ്പൊ മീ 2 പേര്? அப்ப முன்னாள் 2 பேரு അവർ 2 ആൺപിള്ളേരാണ്. ഞാൻ പറഞ്ഞു அவங்க 2 பேரும் பையங்க தான். കൺഗ്രാജുലേഷൻ, ரொம்ப ലക്കി நீங்க. ரொம்ப லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்க. ഞാൻ ഒരു പെൺകുട്ടി ഇല്ലാത്ത ദുഃഖം എനിക്കറിയത്തു. அப்ப நான் சொன்ன ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாத துக்கம் எனக்கு தான் தெரியும். അതുണ്ടായത് നന്നായിരുന്നു. அவர் பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ദൈവം തന്നെ 2 കൈ കൊണ്ട് നീട്ടി വാങ്ങാന്നുള്ളതാണ്. தேவன் தருகிறது 2 கரத்தை நீட்டி வாங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமை. ഒന്ന് മറ്റതിനേക്കാൾ മെച്ചെന്ന് പഠിപ്പിക്കേണ്ട ആവശ്യമില്ല. ஒன்று மற்றதை விட மேலானது என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. നമുക്ക് ഹാൻഡിൽ ചെയ്യാൻ പറ്റുന്ന എത്രയാണ് ദൈവത്തിന് അറിയാം. അതുകൊണ്ട് അത്ര ദൈവം തരത്തുള്ളൂ. நம்மால எவ்வளவாக நடத்த முடியும், செயல்படுத்த முடியும் என்கிறது நாம் தேவனுக்கு தெரியும். அவ்வளவு மட்டுமே ஆண்டவர் நமக்கு தருவார். കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടാകുന്നില്ല, അല്ലെങ്കിൽ ഉണ്ടാകുന്ന കുഞ്ഞുങ്ങളെല്ലാം ഒന്നിൽ ആണുങ്ങൾ ഒന്നിൽ പെണ്ണുങ്ങൾ, ഇതെല്ലാം പ്രശ്നമാണ്. அதாவது இவர்களுக்கிடையே உள்ளதான பிரச்சனை ஒன்று, அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்காது, இல்லை என்று சொன்னால் பிறக்கிற குழந்தை எல்லாம் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தை என்றதான பிரச்சனை வரும். ചിലര് ഭാര്യയും ഭർത്താവും ഈ നാട് നന്നാക്കാൻ വേണ്ടി നടക്കും, അത് പ്രശ്നമാണ്. சில பிரச்சனை என்ன என்று சொன்னால் கணவனும் மனைவியும் ஊரை சரி பண்றதுக்காக இருப்பாங்க. വേറെ പ്രശ്നമാണ് ഭർത്താവ് പെന്തിക്കോസ്, ഭാര്യ വേറെ. வேறொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா கணவன் அங்கே பெந்தைக்கோஸ்தைக்காரர், மனைவி பிரதரன்காரர். 2 പേർക്ക് 2 ആശയം, 2 பேருக்கு 2 விதமான 2 கருத்து, പേർക്ക് 2 ചർച്ചയിൽ പോകും. 2 பேருக்கு 2 சபைக்கு போகணும். അതൊരു പ്രശ്നമാണ്. அது ஒரு பிரச்சனை. അതുപോലെ പണം എങ്ങനെ ഉപയോഗിക്കും, அதுக்கப்புறம் பணத்தை எப்படி நாம் கைகாரியம் செய்வோம், നമ്മുടെ വിവാഹത്തിന് മുമ്പ് എങ്ങനെ ജീവിച്ചു, അത് പ്രശ്നം. அப்புறம் திருமணத்துக்கு முன்னால் நாம் எப்படி வாழ்ந்தோம், அது ஒரு பிரச்சனை. ചില ആശാന്മാർ വിവാഹത്തിന് മുമ്പ് നടന്ന എല്ലാം ഭാര്യയോട് പറഞ്ഞു കേൾപ്പിച്ചു. சில ஆட்கள் கல்யாணத்துக்கு முன்னால் என்னெல்லாம் நினைச்சு அதெல்லாம் மனைவிட்ட சொல்லுவாங்க. ഭാര്യമാർ അതുപോലെ വിവാഹത്തിന് മുമ്പ് ചെയ്ത് മുഴുവൻ അവരെ ഭർത്താവിനുള്ള அது மாதிரி மனைவியும் திருமணத்துக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் கணவன்கிட்ட சொல்லுவாங்க. എന്നിട്ട് വഴക്കുണ്ടാകുന്ന സമയത്ത് അവർ പറയും, அதுக்கப்புறம் சண்டை போடுற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, എനിക്ക് നിങ്ങളറിയാം, உனக்கு தெரியும், നീ അങ്ങനെ ചെയ്തല്ലേ, നീ நீ அப்படிதானே செஞ்ச. വഴക്കുണ്ടാക്കാൻ നമ്മളാണ് വഴി വരുന്നത്. அங்கே சண்டை உருவாகுவதற்கு நாம் தானே வழிகளை உண்டாக்கி கொடுக்கிறோம். അല്ലെ അമിതമായി ഫ്രണ്ട്സിനോട് താല്പര്യം ഉണ്ടാകും. இல்லை என்று சொன்னால் அதிகமாக நண்பர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். പിന്നെ കുടി, വലി, ഡ്രഗ്സ്, ഇങ്ങനെയുള്ള ബാഡ് ഹാബിറ്റ്സ്. அதுக்கப்புறம் பல தவறான குடி, புகைப்பிடித்தல், இப்படிப்பட்ட தவறான பழக்கங்கள் ஏற்படும். ഗൾഫ് രാജ്യങ്ങളിലുള്ള ഒരു സഹോദരി പറഞ്ഞു, வளைகுடா நாடுகளில் இருந்தால் ஒரு சகோதரி சொன்னார், ഭർത്താവിന് വലിയ പ്രശ്നമുണ്ട്, கணவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. രാത്രി മുഴുവൻ ഇന്റർനെറ്റ് കാണുക. ராத்திரி முழுவதும் இன்டர்நெட்ல அவர் தான் இருக்கிறார். എന്താ ഇന്റർനെറ്റിൽ കാണുന്നത്? இன்டர்நெட்ல அவர் போய் பார்க்கறதா என்ன? അശ്ലീലമായിരിക്കുന്ന സിനിമകളും അതുപോലെ ചിത്രങ്ങളും, மோசமான திரைப்படங்களையும் மோசமான படங்களையும் அவர் பார்க்கிறார். എന്നിട്ട് ഭാര്യയും ഭർത്താവും തമ്മിൽ യാതൊരു ബന്ധവുമില്ല. அதற்கப்புறம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை. അത് വലിയൊരു പ്രശ്നം വിശ്വാസികളുടെ ഇടയിൽ വരികയാണ്. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையான விசுவாசிகள் மத்தியிலே பரம்பி வருகிறது. ഞാൻ ഈ പറഞ്ഞ സഹോദരൻ സഭയുടെ മൂപ്പനാണെന്ന് കൂടെ ഓർക്കണം. நான் இப்பொழுது சொன்னதான அந்த சகோதரன் சபையுடைய மூப்பர் என்கிறதை நினைவிலே கொள்ள வேண்டும். അപ്പോൾ ഇങ്ങനെയുള്ള ഒത്തിരി ദുഷ്പ്രവണതകൾ നമ്മുടെ സഭയിൽ, இப்படிப்பட்டதான ஏராளமான துக்கிரியைகள் நம்முடைய சபைக்குள்ளாக இருந்திருக்கிறது. വിവാഹ പങ്കാളിയേക്കാൾ മറ്റുള്ള ചില കാര്യങ്ങൾ മുൻഗണന. அதாவது நம்முடைய திருமண பங்காளியை விட மற்றொருவர்களை அது மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம். നോ സബ്മിഷൻ, கீழ்ப்படுகிறதில்லை. പിന്നെ ഫ്ലോട്ടിംഗ് വിത്ത് അതർ ഗേൾസ് ഓർ മെൻ, மற்றவர்களோடு மற்ற ஆண்களோடு பெண்களோடு உள்ளதான தொடர்பு, ശാരീരിക ബന്ധത്തിലെ പ്രശ്നങ്ങൾ, சரீர பிரகாரமான உறவிலே அங்கே பிரச்சனைகள், ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവിന് സംശയം, ഭർത്താവിന് ഭാര്യ സംശയം, கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம், மனைவிக்கு கணவன் மேலே சந்தேகம். ഈ സംശയം കൂടി 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 പാരനോയിഡ് എന്ന് പറയുന്ന ഒരു മാനസിക രോഗം ഉണ്ടാകും. இந்த
തുറന്നോന്ന് അറിയാൻ. அதாவது ராத்திரி மனைவி கதவை திறந்தாளா அப்படின்னு அறிவதற்காக. ചില ഭാര്യമാര് ഈ ഭ്രാന്ത് മൂത്തിട്ട്, அதாவது சில மனைவிக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் அதிகமாகி போய் വീട്ടിന് ചുറ്റും മണൽ വിരിക്കും. வீட்டை சுத்தி மணல் அங்க பரப்பி வைப்பாங்க. രാവിലെ വന്ന് നോക്കും ആരുടെ കാൽപ്പാടുണ്ടോ. காலையில வந்து பாப்பாங்க யாராவது உள்ள வந்திருக்காங்களா, யாருடைய கால் தடமாவது தெரிகிறதா. വലിയൊരു രോഗമാണ് இந்த சந்தேகம் என்று சொல்கிற ஒரு பெரிய வியாதி. അത് വന്ന് സ്കിസോഫ്രീനിയ എന്ന അസുഖമായിട്ട് മാറും. அது ஸ்கிசோஃப்ரோனியா என்று சொல்லக்கூடியதான ஒரு வியாதியாய் மாறுகிறது. പച്ച മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മുഴുവട്ടായിട്ട് മാറും. அதாவது சுத்தமா சொல்லணும்னா முழுமையா பைத்தியமாய் மாறுகிறார்கள். ഡൗട്ടും ജലസിയും ഒരു പ്രശ്നമാണ്. அங்கே சந்தேகமும் பொறாமையும் அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ഡിസ്കറേജ്മെന്റ്, கம்பேரிசன், அங்கே ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறது, அங்கே டிஸ்கரேஜ் பண்ணுகிறது. பிட்டர்னஸ், கைப்பு ஹிருதயத்தில் சூட்சிக்கிறது. கசப்பை இருதயத்தில் வைத்து அதோடு கூட நடந்து கொள்கிறது. ഡവറി ഒരു പ്രശ്നമാണ്. டவுரி ஒரு பெரிய பிரச்சனை. 10 വർഷം കഴിഞ്ഞാലും പറയും 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, അപ്പ என்ன കൊടുത്താங்க, உங்க அப்பா என்னத்தை கொடுத்தாரு? 5000 രൂപ. 5000 ரூபாய். 5000 രൂപയ്ക്ക് എന്ത് കിട്ടും? 5000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? പെപ്സി கூட വാങ്ങി കുടിக்க முடியாது. ஒரு பெப்சி கூட வாங்கி குடிக்க முடியாது. എന്താ പറയുന്നത്? எப்ப சொல்றாங்க? 20 വർഷം കഴിഞ്ഞിട്ടാ. 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாரு. 20 വർഷത്തിന് മുമ്പ് 5000 വലിയ കാശാണ്. 20 வருஷத்துக்கு முன்னால 5000 ரூபாய் ஒரு பெரிய பணம். പക്ഷെ ഇവൻ ഇന്നത്തെ 5000 രൂപയായിട്ടാ കമ്പയർ ചെയ്യുന്നത്. ஆனா இன்னைக்குள்ள 5000 ரூபாயோட அதை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். അത് വലിയ പ്രശ്നമാണ്. நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. അതൊരു ഭാര്യ ഭർത്താവ് തമ്മിലുള്ള ഏജ് ഡിഫറൻസ്. அது மாத்திரமல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ளதான வயது வித்தியாசம். അതുപോലെ വ്യക്തിത്വ വ്യത്യാസങ്ങൾ. அது மாத்திரமல்ல, தனித்தன்மையில உள்ளதான വ്യക്തിത്വத்திலே தனித்தன்மையில உள்ள வித்தியாசம். ലാക്ക് ഓഫ് പ്രൈവസി. அவருடைய தனி பிரைவசியிலே அவர்களுக்கு உள்ள நிலை. രണ്ടുപേരുടെ സ്വഭാവ വ്യത്യാസങ്ങൾ. 2 பேருடைய குணாதிசயத்தில் உள்ள வித்தியாசங்கள். ഇത് രണ്ടുപേർക്കും ഫാമിലിയോടുള്ള അറ്റാച്ച്മെന്റ്. அடுத்து 2 பேருக்குள்ள குடும்பத்தோடு உள்ளதான அட்டாச்மெண்ட். ഞാൻ വിവാഹം കഴിച്ചപ്പോൾ ഒരു കാര്യം പറയുള്ളൂ. நான் திருமணமான பொழுது ஒரு காரியத்தை என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன். എനിക്ക് എന്റെ റിലേറ്റീവ്സിനെക്കാൾ ഇഷ്ടം നിന്റെ റിലേറ്റീവ്സ്. எனக்கு என்னுடைய உறவினர்களை காட்டிலும் உன்னுடைய உறவினர்கள் மேலதான் அதிக விருப்பம். അപ്പൊ വലിയ സന്തോഷമായി. அப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ആർക്കെന്ന് ചോദിച്ചു. அப்ப யார் மேல அப்படிங்க? ഞാൻ പറഞ്ഞു, அப்ப நான் சொன்னேன், നിന്റെ അമ്മായിയപ്പൻ, உன்னுடைய மாமனார், உன்னுடைய மாமியார், നിന്റെ നാത്തൂൻ, നിന്റെ അളിയൻ, உன்னுடைய நாத்தனார், உன்னுடைய விழுந்தனார். മനസ്സിലായല്ലോ? புரியுதா? നമുക്കെല്ലാം നമ്മുടെ കുടുംബങ്ങളെ ഇഷ്ടമാണ്. நம்மளுடைய குடும்பங்கள் மீது அதிகமான விருப்பம். ഒരു ശിശു ജനിക്കുമ്പോൾ ആംബ്ലിക്കൽ കോഡ് അല്ലെങ്കിൽ ഈ ഞെട്ട് അത് മുറിച്ചിട്ടാണ് മാതാവിന്റെ. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தொப்புள் கொடி அறுக்கப்பட்டுதான் அந்த குழந்தை வெளியே வருகிறார். അതുപോലെ വിവാഹം കഴിക്കുമ്പോൾ മാതാപിതാക്കളുടെ ബന്ധം അറുത്തുതന്നു പോകും. அதுபோலதான் திருமணம் ஆகும் பொழுது தாய் தகப்பன்மாருள்ளதான அந்த உறவை அறுத்துதான் அங்கே வருகிறார்கள். പക്ഷെ ചില ആളുകൾ അത് വിടത്തില്ല. ஆனால் சில நபர்கள் அதை முழுமையாக விடுகிறதில்லை. പ്രശ്നമായി തുടരും. அது ஒரு பிரச்சனையாய் தொடர்கிறது. അതുകൊണ്ട് ഞാൻ പറയുന്നത് nobody is perfect. Nobody is perfect. അങ്ങനെ പറഞ്ഞാൽ എന്താ? அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? Nobody is perfect. Nobody is perfect. അത് എഴുതിയത് പോലും പെർഫെക്റ്റ് ആയിട്ടല്ല. அது எழுதுறது போல முழுமையாய் அல்ல. എല്ലാവർക്കും നല്ല ശരിയായ ആളുകളെ കിട്ടുന്നതാണ് എല്ലാവർക്കും നല്ലത്. எல்லாருக்கும் தங்களுக்கு ஏற்ற ஒருவரை தான் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ഞാൻ ശരിയായ ആളാണെന്നുള്ള ചോദ്യം ഇല്ല. நான் சரியான ஆளா என்கிற ஒரு கேள்வி அல்ல. വേറെ പുസ്തകത്തിൽ സ്ത്രീകളെ കുറിച്ചുള്ള ചില കാര്യങ്ങൾ வேத புத்தகத்திலே பெண்களை குறித்தான சில காரியங்களை கூட வேகமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். അവർക്കൊരു പ്രധാന സ്ഥാനം ദൈവം കൊടുത്തിട്ടുണ്ട്. அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்தானத்தை தேவன் അവരെ ദൈവം ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. அவர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். 2 പുസ്തകം അവരുടെ പേരിലുണ്ട്. 2 புத்தகங்கள் அவருடைய பெயரில் இருக்கிறது. വേദ പുസ്തകത്തിൽ ധാരാളം സ്ത്രീകളുടെ ഇൻവോൾവ്മെന്റിനെ കുറിച്ച് പറയുന്നു. வேத புத்தகத்தில் ஏராளமான பெண்களுடைய செயல்பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. സ്ത്രീയിൽ നിന്നാണ് ജനിച്ചത്. இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணிடத்தில் தான் பிறந்தார். യേശു ക്രിസ്തുവിനോട് കൂടെ അനേക സ്ത്രീകൾ ഉണ്ടായിരുന്നു. இயேசு கிறிஸ்துவோடு அநேக பெண்கள் இருந்தார்கள். ക്രൂശിൽ മരിച്ചപ്പോൾ ശിഷ്യന്മാരൊക്കെ ഓടി രക്ഷപ്പെട്ടെങ്കിലും സഹോദരിമാരെ அங்கே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்த பொழுது சீஷர்கள் எல்லாம் ஓடி போனார்கள் என்றாலும் அங்கே சில சகோதரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். പലപ്പോഴും സഹോദരിമാർ ചിന്തിക്കാറുണ്ട് ഞങ്ങൾക്ക് എന്താ റോള്. ஆகவே சகோதரிகள் அநேக நேரங்களில் சிந்திக்கிறார்கள் எங்களுக்கு என்ன ரோல். ഏറ്റവും നമുക്കറിയാം ഇസ്രായേൽ ഗൃഹം പണിതത് ആരാ? நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ആരാ? வீட்டை கட்டினவர் யார்? கட்டினது யார்? லேயாலும் ராகேலும். കുടുംബങ്ങളെ പണിയുന്നവരാണ് സ്ത്രീകൾ. அப்படியான குடும்பங்களை கட்டுகிறவர்கள் தான் பெண்கள். സഹോദരിമാരെ കുറിച്ച് ഒത്തിരി പറഞ്ഞുകൊണ്ടിട്ട് സഹോദരന്മാരെ കുറിച്ച് പറയാം. சகோதரிகள் குறித்து நிறைய சொல்லுகிறது இருக்கிறது, அதெல்லாம் காட்டினாரு. இப்ப சகோதரர்களை குறித்து சொல்ல போறோம். He should be a loving leader. அவன் நேசிக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். 5:23. எபேசியர் 5:23. He should make all final decisions. 1 കൊരിന്ത്യർ 1:3. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆவது வசனத்திலே ஒரு தீர்மானத்தை முழுமையாக எடுக்க வேண்டியவர், கடைசி தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர். ഫാമിലിയിലെ ഒരു കുടുംബത്തിലെ കാര്യങ്ങളെല്ലാം നമ്മുടെ കാര്യപരിപാടികളെല്ലാം ഭർത്താവ് അതിന്റെ നിയന്ത്രണം ചെയ്യണം. அதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சகல காரியங்களிலும் அதை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு கணவனாக இருக்க வேண்டும். ആത്മീയ കാര്യത്തിൽ ഭർത്താവിന് വേണം നേതൃത്വം എടുക്കാൻ. ஆவிக்குரிய காரியத்திலே கணவன் தான் அவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். ലേഖനം 5:26, 1 കൊരിന്ത്യർ 14
எபேசியர் 5:26 1 கொரிந்தியர்களை வாசிக்கிறோம். ഭാര്യയെ സംരക്ഷിക്കേണ്ടത് ഭർത്താവാണ്. மனைவியை போற்றி புலர்த்த வேண்டும். ഭാര്യയെ സ്നേഹിക്കേണ്ടത് ഭർത്താവാണ്. மனைவியை நேசிக்க வேண்டியது கணவன். ഭർത്താവിനോട് ഭാര്യയോട് കൂടെ ആവശ്യത്തിലുള്ള ക്വാളിറ്റി ടൈം ചെലവഴിക്കണം. அதாவது கணவன் மனைவியோடு கூட தேவையான நேரத்தை செலவழிக்க வேண்டும். ഭാര്യയുടെ കാഴ്ചപ്പാടുകൾ അംഗീകരിക്കണം. மனைவியுடைய தரிசனங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்க வேண்டும். പല കാര്യങ്ങളും നമുക്ക് അറിയത്തില്ല, പുരുഷന്മാർക്ക് അറിയാത്തത് പല സ്ത്രീകൾക്ക് അറിയാം. புருஷர்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் அவரை போற்றி புலர்த்த வேண்டும். മാത്രമല്ല എല്ലാ ഉത്തരവാദിത്വവും ഒരു സ്ത്രീയെ ഏൽപ്പിക്കരുത്. அது மாத்திரமல்ல, எல்லா பொறுப்புகளையும் ஒரு பெண்ணிடத்தில் கொடுக்க கூடாது. ദൈവം ഭാര്യയെ കുറിച്ചും ഭർത്താവിനെ കുറിച്ചും ആഗ്രഹിക്കുന്നത് വളരെ വലിയേറിയ കാര്യങ്ങളാണ്. தேவன் கணவனை குறித்தும் மனைவியை குறித்தும் அவர் விரும்புகிறது மிகவும் விலையேறப்பட்ட காரியங்கள். നമ്മുടെ உத்தரவாദിத்தங்களை കുറിച്ച് ഉണർവുള്ളവരായിട്ട് நாம் நம்முடைய பொறுப்புகளை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്ന നേരെ തിരിച്ചാണ്. இன்னைக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் முற்றிலும் எதிராக. എന്റെ ജീവിത പങ്കാളി ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്ന പോലെ ജീവിക്കുന്നില്ല. என்னுடைய வாழ்க்கை துணையானவர் நான் விரும்புகிறது போல, நான் நினைக்கிறது போல வாழ்கிறதில்லை. ദൈവം എന്താ പറയുന്നത്? தேவன் என்ன சொல்கிறார்? നിങ്ങൾ നിങ്ങളുടെ ഭാഗം ശരിയാക്കുക. நீங்கள் உங்களுடைய பகுதியை நீங்கள் சீர்படுத்துங்கள். You are right with God. நீங்கள் தேவனிடத்திலே சரியாய் இருந்தால் You are right with your partner. நீங்கள் உங்களுடைய பங்காளியிடத்திலும் சரியாய் இருப்பீர்கள். ദൈവത്തോടുള്ള നമ്മുടെ ആറ്റിറ്റ്യൂഡ് ആണ് വാസ്തവത്തിൽ എല്ലാത്തിന്റെയും അളവ്. தேவனிடத்திலே உள்ளதான் நம்முடைய செயல்பாடுதான் சகலவற்றுக்கும் அளவீடாகவும் சீர்பொருந்துகிறதாகவும் இருக்கிறது. ஆகவே God focused family அதான் ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. அதாவது தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தான் தேவன் விரும்புகிறார். ദൈവത്തെ അടിസ്ഥാനമാക്കിയിരിക്കുന്ന കുടുംബം, தேவனை அஸ்திவாரமாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம். ദൈവം കുടുംബത്തെ കുറിച്ച് തിരുവചനത്തിൽ പറയുന്നത് അനുസരിക്കണം. தேவன் வேதத்திலே சொல்லி இருக்கிற காரியங்களை எல்லாம் அப்படியே கீழ்ப்படிகிற குடும்பம். അങ്ങനെ ഒരു കുടുംബം ഉണ്ടാകുമ്പോൾ ദൈവം നമ്മളെ அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உருவாக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ദൈവം നമ്മളെ അനുഗ്രഹിക്കും. இந்த வார்த்தைகளாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.